Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பணமுகை கிராமத்தைச் சேர்ந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற உறுதியில உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவன் இன்றைக்கு ஒரு பாஸ்டரோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மீட்டிங் ஒன்று கண்டமங்கலம் பகுதியில் எல்லாம் பாடி முடிச்சுட்டு எல்லாம் பேசும்பொழுது சொன்னாரு, தொண்டை எனக்கு சரியில்லை, ரொம்ப கரகரப்பா இருக்கு, இவ்வளோ டாக்டரை பார்த்துட்டேன், சமீபத்திலோட கதிரவன் அப்படின்னு டாக்டரை பார்த்தேன், 15 நாள் மாத்திரை கொடுத்தாரு, இன்னைக்கு போட்டு 14 நாள் ஆச்சு. இந்த காஸ்பல் ட்ரக்கு அன்றைக்கி நம்ம போனோம் இல்லைங்களா, முதல் பண்ணுங்க அது மாதிரி அங்கே அந்த மாவட்டத்தை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த டிரைவ் பண்ணுறவர் சொன்னார், பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த 15 நாள் கொடுத்த மாத்திரை 14 நாள் முடிச்சிட்டேன், ஆனால் ஒரு மாற்றமும் வரல. என்ன சொன்னாருங்க? ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த காஸ்பல் ட்ரக்கோட டிரைவர் சொன்னாரு, ஐயா 14 நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஆனா நாளைக்கு மாற்றம் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாளைக்கு மாறுடையானார். எனக்கு சிரிப்பு, எனக்கு அந்த வார்த்தையை கேட்டு சிரிப்பது. 14 நாள் மாறாதது நாளைக்கு எப்படி ஒரு நாள்ல மாறுமா? ஆண்டவர் நினைத்தால் மாறும். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க பாருங்க, திருமணம் நடந்தது, ஏகபோகமாய் திராட்சரசம் பரிமாறப்பட்டது, ஒரே மகிழ்ச்சி களிப்பு. ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவமானகரம். போதவில்லை, பத்தவில்லை என்கிறதான செய்தி வருகிறது. ஆண்டவர் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இந்த வருஷம் முழுவதும் பாடுபட்டேன், இந்த வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, அவருடைய வார்த்தையின் வாழ்க்கையில வேலை செய்யற மாதிரியே தெரியல. இல்லங்க, ஒரே ராத்திரியில கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறவர். ஒரு நொடியில அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உறுதியை தராரு. மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் 2026 நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் பாடும் பொழுது மெய் மறந்தீங்கன்னு சொன்னார். மெய்ய மறந்தீங்களா, கையை மறந்துட்டீங்களா? கை தட்டுதானே சொன்னாரு. அல்லேலூயா. ஒரு அழகான பாடகர் சமீபத்தில் கூட ஒரு பாட்டை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். யூடியூப்ல அதிகமா அந்த பாட்டை பாடி ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுத்திருந்தார். நல்ல ஒரு அருமையான போதகர், நல்ல பாடகர். அப்படி தகப்பனார் இன்னும் அப்படி சேர்ந்து செய்கிற ஊழியங்களில் அடிக்கடி என்னை கூட்டு பயன்படுத்துவாங்க. கடந்த நாட்களில் பெங்களூர் பட்டணத்தில் கூட கூட்டு என்னை பயன்படுத்தினாங்க. அருமையாய் நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயர், அருமையான பாடகர். அதற்காக நான் நன்றி சொல்றேன். அருமையான மாஸ்டர் அண்ட் பிளாஸ்டர். அவர் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, 30 வருஷமா பேசிட்டார். 30 வருஷமா பேடு வாசித்தார். பிரியமானவர்களே, பேட் பிளே பண்ணதுனால அநேகர் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, இசையினால அநேகர் திளைத்திருப்பாங்க. இப்ப முழு நேரமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுனால அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. கைத்தட்டி அநேகருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. நான் அடிக்கடி எங்க போனாலும் சொல்லுவேன், இந்த இசை என்பது, பாடல் என்பது ஒரு சைட் டிஷ். கர்த்தருடைய வசனம் தான் மெயின் டிஷ். நீங்க சாப்பாடு எடுத்து உங்களுக்கு பசின்னா அந்த சோறை எடுத்து ஒரு தண்ணியில போட்டு கஞ்சியா காய்ச்சி என்ன பண்ணிடலாம், குடிச்சிடலாம், பசி தீந்துடும். ஆனா சைட்ல வைக்கிறாங்க கொஞ்சம் பொரியல். இது எல்லாம் நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் பசி தீரவே தீராது. அதை ஒரு அளவுக்கு மேல சாப்பிடவும் முடியாது. சைடு இதை உள்ள தள்ளுறதுக்கு அது எளிதா
உதவி செய்து. அப்படிதான் பாட்டு, இசையும் பாடலும். ஏதோ சில நேரத்துல சிலரை உற்சாகப்படுத்தும், சில நேரத்தில் லட்சியம் நடத்தும். ஆனால் கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒரு பாடலை முதலாவது நம்ம கேட்போம். உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருப்பவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி சேதாரமாய் போனவர்கள் யாரும் கிடையாது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் அவதாரமாய் இந்த உலகத்துல இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நல்ல அஸ்திவாரமாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாரம் நீர்தானையா எந்துரையே, ஆதாரம் நீர்தானையா. ஒன்றை நீங்கள் உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். 1000 பேர் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள், 1000 பேர் போய்விடுவார்கள். நல்லது வரும், கடைசி வரைக்கும் அது நல்லா இருக்குமா சொல்ல முடியாது. சில நேரத்தில் கெட்டது வரும், கடைசி வரைக்கும் அது கெட்டதா இருக்காது. தேவன் தீமையை கூட நன்மையாய் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் அது நடக்காது. தேவன் நினைத்த நேரத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா.
நல்லா கவனிங்க. நாகமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எண்ணிக்கை உள்ளவனும் பராக்கிரமசாலியும் தன் ராஜாவாகிய பெனாத்திரத்திலிருந்து நல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு தளபதியா இருந்தான், போர் வீரன். பாருங்க, பைபிள் அவனை வர்ணிக்கிறது. அவன் தன் ராஜாவினிடத்துல எண்ணிக்கை உள்ளவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய சேனை இருந்தது. பராக்கிரமசாலியா இருந்தான், தன் ராஜாவுக்கு தளபதியா இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் குஷ்டரோகியா இருந்தான். சில நேரத்துல எல்லாம் சொல்லுவாங்க சிலரை குறித்து நல்லவர் நல்லவர் அருமையானவர் ஆனா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க தாராளமா கொடுப்பாங்க, கேட்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து உதவி செய்வான், பொறுமையா இருப்பான், ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா குடிச்சிட்டா அவன் மனுஷனா இருக்க மாட்டான். சொல்றாங்கல்ல, அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் தாங்க, குடிச்சிட்டா அவனை போல மோசமானவன் யாரும். இந்த நாகமான் தன் ராஜாவினிடத்தில் பேர் பெற்றவனாக இருந்தான். ஆனால் குஷ்டரோகி ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை ஒரு செய்தியை சொன்னது. ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு, வீட்டுல வந்து ராத்திரிக்கெல்லாம் கைய கால அமுக்க வேண்டிய சூழ்நிலை, குஷ்டரோகம், புண்ணு சீடு ரத்தம், ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. எங்க நாட்டுல ஒரு ஐயா இருக்கிறாரு, எலிசா என்று ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் போனார், உடனே அவர் சரியாயிடுவார். உடனே ராஜா கிட்ட சொன்னார், ராஜாவும் கடிதம் கொடுத்தாரு, போனார். பொன்னோடும் பொருளோடும் புது புது டிரெஸ்ஸோடும் கூட அநேக ஆட்களை கூட்டி கொண்டு போறார். நல்லா கவனிங்க. போயிட்டு எலிசா இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே ஒருத்த போய் சொல்றான், ஐயா உங்களை தேடி சீரிய தேசத்து தளபதி வந்திருக்காரு. யார்ப்பா? நாகமான். என்ன பிரச்சனை? குஷ்டரோகம், நீங்க சரியாயிடும் நம்பிக்கையோட வந்திருக்காரு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அவனை அப்படியே போயிட்டு போற வழியில யோர்தான் என்கிற ஒரு நதி வரும், அந்த நதியில ஒரு 7 முறை ஒழுங்க சொல்லு, அவன் சரியாயிடுவான். சொன்னதை போய் சொல்லு பாண்டார். இவன் வந்து ஐயா ஐயா சொன்னாரு, நீங்க வரும்பொழுது யோர்தான் ஒரு நதி வந்திருக்கோம் இல்ல, அதுல போயிட்டு ஒரு 7 முறை முழுகுங்க, சரியாயிடுங்க. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னால இவ்வளவு தூரம் பார், எவ்வளவு ஆள் வந்திருக்கிறான் பாருங்க, பாரு அந்த ஒட்டகத்து மேல பாரு, பொண்ணு பொருள், அந்த எலிசாவுக்கு புது புது ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னங்க தொட்டு தடவி ஒரு 6 வார்த்தை பேசி என்ன சரியாக்குவார்னு பார்த்தா என்ன பண்றாரு, போய் தண்ணியில முழுகணும். ஏன் எங்க ஊர்ல ஆறு இல்லையா? ஆப்னா பர்பார் பெரிய பெரிய நதி எல்லாம் இருக்குங்க அப்படின்னு கோவப்பட்டு திரும்பி போயிட்டாரு. வேணாம். உடனே கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏங்க என்ன சொன்னாரு, உன் பொண்ணை கொடு, பொருளை கொடு, அந்த கொண்டு வந்த ஒட்டகத்துல ஒரு 2 கூடு இல்ல கொண்டு வந்து 100 கூட ஆட்கள், அதுல ஒரு 4 பேரை விட்டு போ அப்படியே சொன்னாரு. தண்ணியில முழுகதானே சொன்னாரு. ஐயா முழுக பாருங்க, சரியான சந்தோஷம். இல்லைன்னு சொன்னா திரும்பி போய் என்ன பண்ணலாம், திரும்பி போயிட்டு அவரை ஒரு வழி பண்ணிடலாம். சரிப்பா, அவனுக்காக இல்ல, என் கூட வந்த ஆட்கள் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் தண்ணியில முழுகிறேன். நல்லா கவனிங்க. போனார், டேய் உங்களுக்காக தான் முழுகிறேன், இல்லைன்னா முழுக மாட்டேன். அவ்வளவு நான் என்ன பண்றேன் பார். ஐயா ஒன்னும் அவசரப்படாதீங்க, தண்ணியில முழுங்க. முதல்ல முழுகி அப்படி எழுந்தான். எழுந்த உடனே கேட்டான், தம்பி ஏதாவது மாற்றம் வந்திருக்குது? இப்ப சொன்னால 14 நாள் சாப்பிட்டு மாற்றம் வரல, ஒருவேளை 15 நாள் 40 நடக்கலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்க, ஒரு முறை மூழ்கி எழுந்து கேட்கிறாரு, எப்பா இந்த மூக்கில் கூட ஏதாவது கொஞ்சம் அமைக்க இருக்கிற மூக்கு ஏதாவது தூக்குறவர் ஒண்ணும் இல்லையா? அப்படியே இருக்கு. 2வது முறை மூழ்கி எழுந்து, 3வது முறை மூழ்கி எழுந்து கேட்டாரு, எப்ப கிட்டத்தட்ட பாதி அளவு மூழ்காச்சு, ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஒரு மாற்றம் வரல. கை பார்த்தா அப்படியே தான் இருக்கு, மூக்கு பார்த்தா அமுக்குனா மாதிரியே இருக்கு, தோற்றம் குஷ்டரோகி தோற்றம் அப்படியே இருக்குது. இருங்கடா, நீங்க சொன்னீங்க முழுகிறேன், வந்து பார்க்கிறேன். 4வது முறை, 5வது முறை, 6வது முறை மூழ்கி எழுந்தாரு. எப்பா இப்பயாவது ஏதாவது மாறி இருந்துச்சா? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்க மேல இந்த அன்பினால சொன்னோம், அந்த துளி கூட எதுவும் என்ன பண்ணல, மாறவே இல்லை. யோசித்தான், 6 முறை மாறாதா, 7வது முறை மாற போகுது. பிரியமானவர்களே,
நீங்க நினைக்கிற நேரத்தில் அற்புதம் செய்தால் அவர் உங்களைப் போல சாதாரண மனிதர். ஆனால் அவர் நினைக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத. கைத்தட்டி ஹல்லேலூயா. நான் நினைக்கிறபடி நினைத்தால் அவர் மனிதர், அவர் நினைக்கிறபடி என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால்தான் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. 6 முறை பக்கத்துல சொல்லி, உனக்கு ஏன்டா வாய் வச்சு சும்மா இருக்கத்தாம்ல, அவன் தந்தாலன்னா நல்லா ஆனா நமக்கு என்ன, நல்லா ஆனா நமக்கு என்ன, நீ வாயை வச்சு சும்மா வந்து சொல்றான், இப்ப எறா முதல்ல உன்ன போடுறேன்றான், உனக்கு தேவையா அப்படின்னு பக்கத்துல சொல்றான். 6 முறை ஆயிடுச்சு, ஆனா ஒரு மாற்றமா வரல. 7வது முறை முழுகி எழுந்தா, எப்பா இப்பயாவது ஏதாவது மாறிச்சா, ஐயா குழந்தை மாதிரி மாற்றீங்க. கை தட்டலாம், குழந்தை மாதிரி மாற்றீங்க ஐயா. உங்க தலை முதல் கால் வரைக்கும் அழகா மாறிச்சு, அப்படியே பளபளன்னு அப்படியே பிறந்த குழந்தை மாதிரி உங்க உடம்பெல்லாம் பளிச்சிடுது. பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு. திரும்பி போனா காணிக்க கொடுத்தா அது வேற விஷயம். ஆனா என் அன்பு சகோதரி, 2025 முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் இந்த இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கு. நம்புங்க, விசுவாசிங்க. ஒரே நொடியில வேதம் சொல்லுகிறது, ஒரே ராத்திரியில பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மாற்றி ஒரே ராத்திரியில ஆண்டவர் மேதியர் சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தார். பெல்தசாத்சார் என்கிற நேபுகாத்நேச்சாருடைய மகன் ஒரே ராத்திரியில செத்தா, அடுத்த நாள் காலையில அகாசுவருடைய மகன் தரியு ராஜா பட்டம் கட்டி கொண்டு ஒரே ராத்திரியில பாபிலோன் சாம்ராஜ்யம் போயிடுச்சு. ஒரே ராத்திரி அடுத்த நாள் காலையில மேதிய சாம்ராஜ்யம் வச்சு. கைத்தட்டி ஆண்டு, ஒரு ராத்திரியில ராஜ்யத்தையே மாற்றுகிற கர்த்தர், ஒரு ராத்திரியில ராஜாவையே மாற்றுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. பாடலை கேட்போம். பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. அந்த அன்பில்லாமல் வாழ்வு உனக்கும் இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என் இயேசு ராஜாவே. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என் இயேசு ராஜாவே. பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என் இயேசு ராஜாவே. பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பசும்பைத்து காத்ததை நான் பாடுவதா. பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பசும்பைத்து காத்ததை நான் பாடுவதா. கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை, என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன். பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும்
இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டத்தை மிகுந்த வாஞ்சையோடு, தாகத்தோடு, பாரத்தோடு ஆயத்தப்படுத்தின அருமையான ஐயாவுக்கும், இன்னும் உடன் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கும், திருச்சபை பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அழகா பிள்ளைங்க ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினாங்க. எவ்வளவு நாள சகோதரி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிள்ளைகளை நல்லா ஆட வச்சு பாருங்க. இன்னும் இருக்குது அப்படிதான் சிஸ்டர், இன்னும் இருக்கிறது. அப்ப நான் சுருக்கமா முடிச்சிருவேன். அவங்க அது பிறகு உங்களுக்கு நாடக நிகழ்ச்சிகளை குழந்தைங்க ஆடுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்பி குடிக்கலாம்ல. அப்படியே வச்சு கூடாதீங்க, அப்படியே வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நான் சினிமா பாட்டை பாட்டிருந்தேன். எம்ஜிஆரை வாழ்த்தி பாடுவேன், கலைஞரை வாழ்த்தி மேடையில பாடுவேன், சினிமா பாடல்களை பாடுவேன். அப்படித்தான் வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்தார். ஹல்லேலூயா. நான் 21, 22 2 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் பாடிட்டே இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள பாடுறேன், அவர் கேரள் சர்வீஸ்ல பாடுறேன், வெளி மீட்டிங்களும் பாடுறேன். அதனால தொண்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டுது. இந்த குளிர்ந்த காற்று வேற அடிக்கிறதுனால 2 பேர் வேற பின்னாடி பாவம் அப்படி தலைக்கால துணியை போட்டு துண்டை போட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் வரும்போதே பார்த்த அந்த மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாவியையும் கூட்டிக்கிட்டு பாண்டது ரொம்ப நல்லா போச்சு. அல்லேலூயா. மாட்டு வண்டி கட்டாங்க இன்னைக்கு. ஆனா 2 பேர் மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு 2 நாள் கூட்டம் போயிருந்தேன் கள்ளக்குறிச்சி பகுதிக்கு. அப்போ நான் இந்த ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண 2 நாள். அப்போ அப்படி ஒரு ராகம் ஏதோ பாடுங்க பாப்போன்னு அந்த ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. எல்லாருமே பாடுறாங்க கூட. பாடுங்கடா கத்துறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு பாட தெரியல. அது என்ன பண்றாங்க, சும்மா கூட சேர்ந்து நாமளும் பாடுறோம். அந்த மாதிரி நீங்க குளிரா இருந்தாலும் கொஞ்சம் உற்சாகமா இருங்க. சரியா கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா. ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வாழ்ந்தது திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்தேன். பிறந்தேன். ஆனா வளர்ந்தது, படிச்சது சினிமா பாட்டு, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் பாடினது தலைநகர் சென்னையில. நான் தாறுமாற வாழ்ந்து வந்த சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்த போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வச்சுட்டீங்க. கரெக்டா இருந்துச்சு. எப்பவுமே அவர் கீபோர்டு வாசிக்கிறார், நீங்க வாசிக்க தேவையில்ல. நீங்க கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா உட்காந்துங்க. 1 2 3 4. தலைநகர் 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 சென்னையில நான் தாறுமாற வாழ்ந்து வந்த சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்த. எங்க தெரியுமா, ராயப்பேட்டை, தந்தையப்பேட்டை,
வண்ணார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சவுகார்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை. பல பேட்டைக்கு போன எம்ஜிஆர் பாட, கலைஞரை பாட, சினிமா பாடல் பாட. நான் போகாத ஒரே ஒரு பேட்டை கண்ணம்மா பேட்டை. என்னமா பேட்டை? ஏன்னா அங்கதான் சுடுகாடு இருக்குது. ஹல்லேலூயா. நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது எங்க அம்மா என்ன மடி மேல போட்டு தாலாட்டு பாடுவாங்க. ஊரு ரொம்ப இருட்டா இருக்கும், நான் ரொம்ப கருப்பா இருப்பேன். அதனால பொறுப்பா தூக்கி மடி மேல போட்டு வெறுப்பை இல்லாம தினம் பாடுவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆன போது அம்மா பாட்டு பாடுவான், தூங்கணும்னு சொல்லுவேன். காலை நீட்டி போட்டு கால் வலிச்சுக்கிற கவுத்து போட்டு என் முதுகுல 3 அடியை போட்டு ஒரு 4-5 சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. பால் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி ஒரு ரசிகுசி மானியமா ஜோலிக்கும் உடை அழிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. சினிமா பாட்டா தினம் பாடுவாங்க. 2 வயசுல ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இப்ப நானே பாட ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. எங்க கல்யாணம் பண்ணாலும், எங்க காது குத்துறாலும், எங்க கர்மாந்திரம் பண்ணாலும் மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஹரிதாஸ் எங்க இருந்தாலும் வர. அதான் நான் தான். மேல சட்டை இருக்காது, கீழே ஒரே ஒரு காக்கி ட்ரவுசர் போட்டுருப்பேன். ஸ்கூல்ல கொடுத்த காக்கி ட்ரவுசர். தையல் ரொம்ப வீக்கா இருக்கு இல்லையா, இப்படி உட்காந்து வண்டி ஓட்டுது, வண்டி ஓட்டுறது, பட்ட 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 தையல் எல்லாம் பிச்சுக்கும். இப்படியே குட்ட பாவாடை மாதிரி சுத்தனா சுத்திக்கலாம், சுத்தனா சுத்திக்கலாம். ஐ ஆம் ஃப்ரீ பிளாக் பேர்ட். கொண்டு போய் நிக்க வைப்பாங்க கல்யாணத்துல, காது குத்துல, கரமாந்திரத்துல. பர்றா அப்படின்னு உள்ள சட்டி மைக்க கையில் கொடுத்து. நான் ஒரு குட்டி பையன், 8 வயசு எனக்கு. பாடுவேன். எங்க அம்மா என்ன மடி மேல போட்டு என்னென்ன பாட்டு பண்ண ஒரு பாட்டு விடாம பாடுவேன். பாடி முடிச்சோம் நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டு 2 ரூபாய் கொடுப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு பாட்டு வெளியே வந்தா அதை ஏமாத்தி சாப்பிட்றதுக்கு 6 பேர் உட்காந்துப்பா வெளியே. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அத்தை பையன், மாமன் பையன் எல்லாம். ஒரு படத்துல எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஒரு படத்து நேரம் செட்டியார் கடைக்கு போவேன். இந்த 6 பேர் என் பின்னாடியே வருவான் அதை ஏமாத்தி சாப்பிட்றதுக்கு. அதுல 10 காசு எடுத்து செட்டியார் கிட்ட கொடுத்து செட்டியார வெல்லம் கொடுன்னுவேன். எப்பவோ அட்டைப்பெட்டியில போட்ட வெல்லம் இந்த வெயிலுக்கு அப்படியே கரைஞ்சி வழிஞ்சி அப்படியே பரவி கிடக்கும். அதை அவர் வழிச்சு ஒரு பேப்பர்ல வச்சு கொடுப்பாரு. எடுத்துட்டு வருவேன். இந்த 6 பேர் என் பின்னாடியே வருவான். போய் ஒரு இடத்துல உட்காந்து உடனே அழகா ரவுண்டா சுத்தினா கூட உட்காந்துவான். இந்த வெல்லம் தான் நல்ல பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு உருட்டி தட்டுவேன். லவக்குன்னு வாட்சி மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டின உடனே நான் ஒரு நக்கு நக்குவேன். இந்த 6 பேர் பாப்பா நம்ம ரவுண்ட் எப்படா ஒரே நாக்க தட்டுவான். அப்படி காட்டினா போதும் 6 பேர் நக்குவான். பாரபட்சம் இல்லாம நானும் நக்குவேன். அன்பின் மிகுதியினால இப்படி ஒரு நாள் ஃபுல்லா 1 ரூபாய்க்கு வெள்ளத்தை வைக்க நக்கியே தீர்த்துருவான். இதுக்கு மேல ஐயா மாதிரி யாருன்னா கூப்பிட்டாதான். அல்லேலூயா. ஆமா, நான் பிறந்தது கிராமம், ஆனா படிச்சது வளர்ந்தது எல்லாம் சென்னையில வியாசார்படி பக்கத்துல மூலக்குத்தரம் பேசன் பீச். அங்கதான் நான் வாழ்ந்தேன், படிச்சேன். 14 வயசாச்சு. இப்போ முதல்ல ஒரு மேடையில எம்ஜிஆரை வாழ்த்தி பாடுவதற்கு அந்த மேடையில உட்கார வச்சாங்க. எங்கள் முதல்வர் அவர், தங்க தலைவர் அவர் வாழ்கவே, பொன்மன செம்மல் அவர், புரட்சி தலைவர் அவர் வாழ்கவே சொல்லி எம்ஜிஆரை பாராட்டி மேடையில பாடுவேன். ஒரு முறை எம்ஜிஆர் செத்துட்ட நேரம், அப்போ 1ஆம் ஆண்டு நினைவு. அப்ப எல்லா பாட்டி அம்மாவும் எம்ஜிஆர் போட்டோ வச்சுட்டு பக்கத்துல தேங்காயை வச்சு கருப்பத்தை வச்சு உட்காந்து ஊதுவத்தி உட்காந்து அழுதுங்குதுங்க. அந்த வழியில போறேன். டேப்பா கருப்பா இங்க வாடானாங்க. என்ன சொல்லு? டேய் எம்ஜிஆர் சேர்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்பா, அவர் மேல ஒரு பாட்டு பாடு. நான் சொன்ன சும்மாலாம் பாட மாட்டேன், காசு கொடுத்தாதான். உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 10 ரூபாய் மொத்தம் வச்சாங்க. தாய் குலத்தின் தங்கமே நீ தனி வழியே போனதென்ன, பிறர் வாழ்வில் துயர் தீர்த்தாய் தலைவா, இனி மீண்டும் எப்போது அப்படின்னு படம் என்ன பண்றாங்க, கட்டின புருஷனை கூட அழறது இல்லை. யாருக்காக அழறாங்க? கட்டின புருஷன் சொல்லுவாங்க, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்துட்டா சந்தோஷம் உங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போல உடம்பு சரியில்லை படுத்தா அப்படின்னா போதும் வந்துருமே உங்களுக்கு. அவன் சாவறான், இவன் சாவ மாட்டான் வீட்டுக்காரன்.
அந்த எம்ஜிஆர் வாழணும், பார்த்ததே இல்ல, பேசுறதே இல்ல. எம்ஜிஆர் வாழணும், கட்டின புருஷன் சாவணும். எவ்வளோ ஒரு அன்பு பாத்தீங்கன்னா. ஏன் சொல்றேன்னா, எம்ஜிஆர் பாடுவேன். பாடி முடிச்ச உடனே தம்பி நீ எம்ஜிஆர் தான் பாடுவியா? எங்க டாக்டர் கலைஞர், தான தலைவர் கருணாநிதியை பாட மாட்டியா? நான் யார வேணாலும் பாடுவேன். எனக்கு தேவை. ஒரு பிச்சைக்காரி வந்து, தம்பி இந்த அப்படி 100 என்ன கொஞ்சம் பாராட்டி பண்ண, பிச்சைக்காரி நீ ரொம்ப நல்ல பிச்சைக்காரி, பிச்சைக்காரோட பாராட்டி பாடுவேன். அடுத்த நாள் தேரடி வீதியில, திருவற்றியூர்ல, சென்னையில தலைவருண்டா தலைவர், அவர் எங்கள் டாக்டர் கலைஞர். தலைவருண்டா தலைவர், அவர் எங்கள் டாக்டர் கலைஞர். தமிழுக்காக உயிரை தரும் தன்மான தலைவர். தலைவருண்டா தலைவர், அவர் எங்கள் டாக்டர் கலைஞர். தமிழுக்காக உயிரை தரும் தன்மான தலைவர். வேளா என்னும் பால் எடுத்து கவிதையாலே போத்தொடுத்து, வேளா என்னும் பால் எடுத்து கவிதையாலே போத்தொடுத்து வெற்றி கொண்ட பாடுவேன். இன்னொரு மேடைக்கு போனா கலைஞரை பாடுவேன். இன்னொரு மேடைக்கு போனா சினிமா பாட்டு பாடுவேன். அப்படிதான் இருந்தேன். நிறைய ராகங்கள். சின்ன வயசுல ஒரு 14-15 வயசுல இருந்து நான் சென்னைக்கு போன புதுசு பாத்தீங்கன்னா எல்லாம் வாழ்வே மாயம், 3ஆம் பிறை, கமல் படம், இந்த பக்கம் ரஜினி படம் ஓடுது, விஜயகாந்த் படம் எல்லாம் ஓடுது. எல்லா படத்துல என்ன பண்ணுவேன், ராக டி ராஜேந்தர் படத்துல வர ராகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு முறை ஒரு ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் பாட்டு பாடணும். அப்ப எனக்கு சொன்னாங்க, அப்பா இந்த நல்ல ராகம் வர பாட்டா ஒண்ணு பாடு. தக்காயின் ஒரு செட்டு இருக்கு. அப்பெல்லாம் இப்படி சுவிட்சை பட்டி இன்னொரு சுவிட்ச் மேல எகிரும். அந்த சுவிட்ச் அப்படிப்பட்ட சுவிட்ச் அதுல இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன பண்ண, தக்காய் செட்டு வாங்கிட்டு வச்சுட்டு அந்த கேசட்டை போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ராகத்தை பிராக்டிஸ் பண்ணி எனக்கு 18 வயசு. போட்டானே மூணு முடிச்சுட்டான். ஏசப்பா போட்டாரு, என்ன பிடிச்சிட்டான். அல்லேலூயா. உயிரை கொடுத்து ஒரு ராத்திரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ண. நான் நினைச்சேன், நல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்ம சினிமா பாட்டு பாடணும், இளையராஜா இசையில பாடணும். கடைசியில இளையராஜா இசையில பாடல, இயேசுராஜா இசையில பாடிக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. நான் செய்த பயிற்சி முயற்சி எல்லாமே அன்னைக்கு புரியல. ஆண்டவர் சொன்னாரு, பயிற்சி பண்றியா பயிற்சி பண்ணு, முயற்சி பண்றியா முயற்சி பண்ணு, நல்லது. கடைசியில் என்னதான் பாட போறேன்னு சொன்னாரு. 35 வருஷமா இயேசுவை பாடிக்கொண்டிருக்கிறேன். 14 வயதுல 21 வயசு வரைக்கும் 7-8 வருஷங்கள் இயேசுவை சினிமா பாட்டு பாடினேன், கலைஞரை பாடினேன், எம்ஜிஆரை பாடினேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு 56 வயசு ஆச்சுங்க. இன்று வரைக்கும் இயேசுவை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 21 வயசு வரைக்கும் அப்படி வாழ்ந்தேன். எங்க அப்பா எங்க அம்மா நல்ல விசுவாசி. என்னுடைய அண்ணன் அண்ணி ஈரோட்ல ஊழியம் செய்யறாங்க. என்னுடைய அக்கா மாமா சேலத்துல ஊழியம் செய்யறாங்க. நான் ஒருத்த மாத்திரம் சென்னையில அட்டூழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டேன், அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன். நீங்க எல்லாம் சர்ச்சுன்னா எங்க இருந்தோ போவீங்க. நானும் சர்ச்சுக்கு போயிருப்பேன். ஏன்னா எங்க சர்ச்சு ரொம்ப தூரம் நான் போல. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா எங்க வீட்டு வாசப்படி இது, சர்ச்சு வாசப்படி. அது எடுத்து கால் வச்சு என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, முக்காடு போட்டு, திருமல் போட்டுக்கிற அந்த மாதிரி முக்காடு போட்டு என்ன பண்ணுவேன், பாஸ்டருக்கு தெரியாம அப்படியே போயிடுவேன். பீச்சுக்கு போயிடுவேன், சினிமாவுக்கு போவேன்.
பாருங்க, தேவ பாரடைஸ் தியேட்டர், இந்த பக்கம் அன்னை அபிராமி தியேட்டர், அந்த பக்கம் மகாராணி தியேட்டர், இப்படி 3 ABC செக்ஷன் 3 விடவே மாட்டேன். நிறைய படம் பார்ப்பேன். கடைசியில அதனாலே கெட்டு குடிச்சு வர போறேன். பெரியமானவர்கள், ஆண்டவர் நம்பி வந்த ஆண்டவரை வாழ வைத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றாங்க. ஊழியர் நான் ஒருத்தர் அட்டுழி செய்து கொண்டு வந்தேன். ஆனா நானும் மரண நிலைக்கு போயிட்டு எனக்கு கொண்டு போய் கடைசியில் சர்ச்சுக்கு தான் போட்டாங்க. எனக்கு பிடிக்காத இடம் சர்ச், அங்கதான் போட்டாங்க. வயிறெல்லாம் புண்ணாய் போச்சு, உடம்பெல்லாம் அப்படியே எலும்பு தோலமா மாறி போச்சு. நான் 4 வயசு பையனா இருக்கும்போது ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த வசனம், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பாஸ்டர், எங்க மாமா அவரு சொல்லி கொடுத்த வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். நான் இப்படி சொல்லுவேன், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த வசனத்தை சொல்லு சொல்லு சொல்லு. அந்த வசனம் என்னை வாழ வைத்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியில் ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவரே இதுவரைக்கும் எம்ஜிஆர் பண்ண, கலைஞரை பண்ண, சினிமா பாட்டு பண்ண, எனக்கு நீங்கள் உயிரை கொடுத்தால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு என்கிற உங்க பேரை சொல்லி பாடுவேன்னு சொன்னேன். கர்த்தர் உயிரை கொடுத்து இருக்கிறார். இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை அவர் உயிர் கொடுத்ததனால பாடிக்கொண்டிருக்கிறேன். அதை நினைத்து ஒரு பாடலை எழுத கர்த்தர் உதவி செய்தார். உயிரோடு உயிரானீரே, இந்த மனதாலும் நினைவானீரே. அந்த பாடலை கேட்போம். உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு இருந்தானீரே, சிந்தைக்கு இருந்தானீரே, எந்த தோய்த்தையும்
அல்லேலூயா. எந்த மனிதனையும் மாற்ற அவரால் முடியும். நம்ம நினைக்கிறோம் இது மாறுமா, இந்த பிரச்சனை மாறுமா, என் கணவர் மாறுவாரா, என் மகன் மாறுவானா? மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். போதும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுக்கான வார்த்தை, உங்களை விடுவிக்கிற வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பனமுகை ஊர்ல ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணும்படி நான் விசுவாசிக்கிறேன். அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் தேவாலயத்தில் பிரவேசித்தார். நல்லா கவனிங்க. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். இயேசு மறுபடியும் வனாந்தரத்திற்கு போனார். இயேசு மறுபடியும் கடலோரத்திற்கு போனார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வனாந்தரத்திற்கு போனார். இந்த வார்த்தை அடிக்கடி இருக்கும். இப்படி நான் கேட்கிறேன், ஒருத்தர் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறார். ஆனா ஒரு வாலிப பையன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறான். என்ன நினைப்பீங்க? ஏதோ வெள்ளங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னங்க அடிக்கடி அந்த பையன் அங்க போயிட்டு வர்றான், என்னங்க அந்த ஆள் அடிக்கடி அங்க போறாரு, என்ன விஷயம்? ஒருத்தர் அடிக்கடி போனா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இயேசு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வாழ்க்கைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. மனிதன் அடிக்கடி ஒரு வீட்டுல கால் வச்சா ஏதோ சம்திங் ராங். ஆனா இயேசு உங்க வீட்டுல அடிக்கடி கால் வச்சா சம்திங் ஸ்பெஷல். அல்லேலூயா. அவர் ஏதோ உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், ஏதோ உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அடிக்கடி கடலோரத்திற்கு போனார், அங்கே அற்புதம் நடந்தது. அடிக்கடி கப்பர்நகூமுக்கு போனார், திமிர்வாதக்காரன் சுகமானான். அடிக்கடி வனாந்தரத்துக்கு போனார், 5 பேரை 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அடிக்கடி மலைக்கு போனார், அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை அல்லது தேவனுடைய திட்டத்தை தன்னோடு கூட இருக்க சீஷர்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் வானத்தை திறந்து அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மறுபடியும் எஸ் சொல்வார், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாக அப்படின்னா அந்த வார்த்தை என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். நான் சொல்வது பொய் அல்ல, உறுதிப்படுத்துகிறேன். அப்போ மறுபடியும் தேவாலயத்துக்கு போனார், அங்க ஏதோ நல்லது நடக்கும் போது. அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்றேன், மறுபடியும் இயேசு இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், மறுபடியும் அற்புதத்தை ஏதோ செய்ய போகிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருங்க. பாருங்க, ஒரு வாலிபன் இருந்தான், அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அழகான வாலிபன். அவனுக்கு நோய் வந்துருச்சு. என்ன நோய்னா டிபி வியாதி, காச நோய். அந்த காச நோய் முற்றி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் உயிர் போகிற நிலைமை. அப்படி முக்க சிந்தனா அப்படியே ரத்தம் கட்டியா வரும். என் கண்ணால பார்த்தங்க, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நல்ல கவனிங்க, டிபி நோய் நம்ம சாதாரண நினைக்கிறோம், அது ரொம்ப கொடுமையானது. ஆனா அதற்கான மருந்துகள் நிறைய வந்திருக்குது. அது சரியா பயன்படுத்தினா சரியாயிடும் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு அப்படின்னா 46 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு டிபி நோய், மருந்து எடுக்கிறது இல்ல, மாத்திரை எடுக்கிறது இல்ல. பாருங்க, சாதாரணமா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி ரத்தம் வந்து எடுக்கிறாரு. ரத்தம் வந்து எடுத்துட்டு அப்படியே செத்துட்டாரு. என் கண்ணெதிர பார்த்தது. எங்க சித்தி, எங்க சொந்த அப்பா கூட பிறந்த சித்தப்பாவுடைய மனைவி, அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு டிபி நோய் வந்துச்சு. அவர் செத்துட்டாருங்க. அவங்க பெரிய மகனுக்கு டிபி நோய் வந்துச்சு. அந்த டிபி நோய் செத்துட்டாரு. அவங்க கூட பிறந்த தங்கச்சி, எங்க சித்தி சோக்கு அவங்க பேரு, அந்த நோய் அவங்களுக்கு வந்துச்சு, அவங்களும் செத்துட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு தங்கச்சி சின்னம்மா, அப்படி நாங்க சின்னம்மா கூட அந்த ஊர்ல அந்த சின்னம்மா கூடுவாங்க, அதுக்கு அந்த நோய் அந்த குடும்பத்துல ஒருவருக்கு வந்துச்சு, 4 பேர் செத்துட்டாங்க. இத பார்த்த வீட்டுக்கு வந்த மருமக, வாழ வந்த மருமக, அப்பா சாமி எனக்கு வந்து அவன் ஓடியே போயிட்டான். டோட்டல் ஃபேமிலி டிபி நோயில செத்துட்டாங்க. இவருக்கு அந்த அப்படிப்பட்ட கொடுமையான வியாதி வந்தது.
மறிக்கிற நிலைமை, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டே இருக்கும், தவிப்பாரு. டாக்டர் சொல்லிட்டான், ஒரு தூக்கிட்டு போயிடுங்க, படைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ள இருக்கிற பகுதி எல்லாம் போயிடுச்சு. கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. நமக்கு தெரியும் கிராமத்துல டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரா, ரொம்ப சீக்காகிறானா, ஏதோ சாவறான் செத்துருவான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாராம். போய் பார்த்துட்டு வந்துருவோம், உயிரோடு இருக்கும் போதே பார்த்துட்டு வந்துருவோம். லைன் கேட்டு வருவாங்க, என்னம்மா சொன்னாரு, எப்படியம்மா, என்ன பண்றது, எப்பா எல்லாம் கடல் விட்ட வழி, நம்ம கிட்ட என்னங்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் அந்த ஊர்ல அப்படிதான் வந்தாங்க. ஆனா ஒரு பெண், அந்த வாலிபன் பிழைப்பான், அந்த வாலிபன் வாழ்வான், ஆண்டவராகிய இயேசு அந்த வாலிபனை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கையிலே ஒரு புதிய ஏற்பாட்டு பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு போனான். எல்லாரும் போய் அந்த வாலிபனை பார்த்துட்டு விசாரிச்சு என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி துக்க செய்தியா விசாரிச்சுட்டு என்ன பண்றது ஆறுதல் படுத்திட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த பிள்ளை எல்லாம் போன பிறகு இந்த புக்கை கொண்டு கையில முடிச்சு, அண்ணா இத படிங்க, இது இயேசுநாதர் புத்தகம், இத படிச்சா நீங்க சரியாயிடுவீங்க. அல்லேலூயா. ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க பிள்ளை சொன்னா, நான் கும்புற சாமி என்னை காப்பாத்தல, நீ சொல்ற சாமி என்னை காப்பாத்த போதா, எல்லாம் எனக்கு தெரியும் பா அப்படின்னா, நான் போயிடு தயவு செய்து போயிடுச்சு. அடுத்த நாள் ஜனங்க வர்றாங்க, அந்த தம்பியை பார்க்க இந்த பெண்ணும் வர்றா கூட. எல்லா ஜனம் போன பின்னால போய் நின்று, அண்ணா தயவு செய்து வாங்கிங்க படித்தவர், என் கோபத்தை கலப்பாத, ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டினான். போயிடுச்சு. 3வது நாள் மறுபடியும் அந்த பிள்ளை வருது, ஜனம் வந்தாங்க, மறுபடியும் அந்த பிள்ளை வந்தது. அவன் கேட்டான், இப்போ உனக்கு என்ன, நீ சின்ன குழந்தையா இருக்குன்னு பாக்குறேன், உன்னை அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன், நானே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நடுவில் இதை படி இதை புடின்னு சொல்லிட்டு தொல்லை பண்றிய, இப்போ உனக்கு என்ன, அதை நான் வாங்கிக்கணும், கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி அந்த பாப்பா இதை தூக்கி அடிச்சான், போய் போர்ல விழுந்துச்சு. இந்த பொண்ணு சொல்லி போயிடுச்சு. நோய் முக்கரகம் அதிகமாச்சு, இவனை ரொம்ப விலவினப்பட்டு போச்சு. அப்ப அவன் யோசிக்கிறான், இந்த பாப்பா சொல்லுச்சே என்ன அந்த புஸ்தகத்தை படிச்சா சரியாயிடும்னு சொல்லி, அல்லேலூயா சொல்லமா, நடுராத்திரில எழுந்து நவந்து போய் அந்த புத்தகத்தை எடுத்தா, பிரித்தா, படித்தா. இயேசு குருடரை பார்க்கும்படி செய்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அவர் தொட்ட யாவரும், நோயில் பீடிக்கப்பட்ட யாவரும் சுகமானார்கள் என்ற வார்த்தையெல்லாம் படிக்க 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 கண்களிலே கண்ணீர் வந்தது, இதயத்திலே நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்தது. உடனே முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட சொன்னா, இயேசுவே நீ யாரு எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா ஒண்ணு சொல்றேன், இதில் நடந்தாலும் நம்புறேன், எனக்கும் இப்படி செய்துட்டேன்னா உன்னை பத்தி நான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன். கைத்தட்டி உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன் சொல்லிட்டு அந்த புக்கை வச்சுட்டு படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எழுந்து கொள்றான், ரத்தம் வரல, மூச்சு வாங்கல, உடம்பு ஃப்ரீயா இருக்குது, நேத்து இருந்த மாதிரி என்னைக்கு இல்ல, உடல் ஆரோக்கியமா இருக்குது. ஹல்லேலூயா. உடனே அப்பா அம்மா கிட்ட ஓடுறான், அம்மா நான் நல்லாயிட்டேம்மா, என்னன்னு தெரியல, என்னடா பண்ண, என்னதான் பண்ணுச்சு. ஒரு பாப்பா நான் வேணாம் கூட தொடர்ந்து மறுபடியும் 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 வந்து ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லுச்சு, இயேசு சுகமாக்கிடுவாருன்னு சொல்லுச்சு. அதை நம்பினேன், படிச்சேன், நல்லா ஆயிட்டமா. அடடா வாடா வாடா போய் முதல்ல யாரை பார்க்க, டாக்டர் போய் பார்க்கலாம். அல்லேலூயா. போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்றார், நல்லா இருக்குது, உனக்கு என்ன ஆச்சுப்பா. அல்லேலூயா சொல்லாமா, எந்த ப்ராப்ளம் இல்ல, போ தைரியமா போ டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு அன்பானவர்களே, அந்த வாலிபன் ஜெபிக்க ஆரம்பித்தான், ஆண்டவரை தேட ஆரம்பித்தான், ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். சாதாரண ஊழியக்காரன் அல்ல, உலகத்திலேயே பெரிய திருச்சபையை கட்டுகிற ஊழியக்காரனாய் பால் யாங்கிச்சோவாய் கர்த்தர் மாற்றினார். கைத்தட்டி ஆண்டவர். இன்னைக்கு 6 லட்சத்துல 7 லட்சம் பேர் கொண்ட உலகத்திலே பெரிய திருச்சபையை கட்டும்படி ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு போல இந்த பிள்ளை அடிக்கடி அங்க போனதுனால, நன்மை செய்ய போனதுனால. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு, ஏன் உங்கள் ஊருக்கு இயேசு மறுபடியும் மறுபடியும் சத்தியம் வந்து கொண்டே இருக்கிறது, நற்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் நீ அல்ல தட்டி இருக்கலாம், இதுவரைக்கும் நீ வேணான்னு சொல்லி இருக்கலாம். சகோதரி சகோதரா, இன்றைக்கு ராத்திரி கூட உனக்கு ஒரு கடைசி இரவா இருக்கலாம். இன்னைக்கு தள்ளிடாத, இதை ஏற்றுக்கொண்டால் இன்னும் பல ஆண்டுகள் உன்னை கர்த்தர் வாழ வைப்பார். கைத்தட்டி உன்னை இன்னும் பல ஆண்டுகள் கர்த்தர் வாழ வைப்பார். இன்னைக்கு காலையில
ஒரு நிகழ்ச்சியில் நான் போய் பாடினேன். அந்த அம்மாவுக்கு வயசு என்ன தெரியுமா? நீங்க சொன்னாங்க எனக்கு சாயந்தரம் மீட்டிங் இருக்கையா, நான் தொடர்ந்து பாட்டு இல்லைங்க, நீங்க வந்து பாடி ஆகணும். ஏன்னா எல்லா வெளிநாட்டுல, ஆஸ்திரேலியாவில இருந்து, இங்கிலாந்துல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பாட்டி பிறந்த நாளுக்காக 100வது நாள், 100வது பிறந்த நாள், கைது 100வது பிறந்த நாள் ஜம்முன்னு உக்காட்டுது. 100 வயசு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 100 வயசு. 10ல பதபதப்பு, 20ல இருமாப்பு, 30ல முறுக்கு, 40ல நர, 50ல ஆட்டம், 60ல ஓட்டம். வீடு வரைக்கும் உறவு வரும், வீதி வரைக்கும் தான் மனைவி வருவா, காடு வரைக்கும் கொள்ளி போட காரணத்தோடு கூட பிள்ளை வருவான். ஆனா எந்த நோக்கமும் காரணம் இல்லாம கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட வருவார். ஹல்லேலூயா. ஏதன்னாரே தன்னாரே தன்னாரே தனதாரே தன்னாரே தன்னாரே
ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. டெலிகட் பண்ணு. வாசிங் சிஸ்டர் கீழே. இயேசு மறுபடியும் தேவாலயத்துக்கு போனாரு. பாருங்க, அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளிலே அந்த சூம்பின கையை உடையவனை இயேசு சுகப்படுத்தினால் இயேசுவின் பேரிலே குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் எப்படி இருந்தாங்க? நோக்கமாய் இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு தேவாலயத்துக்கு வந்துட்டாரு. ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதோடு கூட அந்த பேரலிஸ், அதனால பாதிக்கப்பட்ட, கை கால் விழுந்து போகுது இல்லையா, வித்தர்ட் ஹேண்ட் அப்படி போட்டிருக்கிறது, அந்த துவண்டு போன கை, துவண்டு போன கையை உடைய அந்த கை விழுந்து போன ஒரு மனுஷன் இருக்கான். இவங்க யோசிக்கிறாங்க, இயேசு வந்துட்டாரு, நிச்சயமா இவனுக்கு அற்புதம் நடக்கும். ஹalleluya. இயேசு சொல்லல, நான் வந்தேன் இந்த பார் இவனை சரியாக்கிட்டு போறேன்னு சொல்லல. அவன் யோசிக்கிறான், இயேசு மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாரு, ஒரு நோக்கம் இல்லாமல் இங்க வந்திருக்க மாட்டாரு. நிச்சயமாய் இந்த கை விழுந்து போன இந்த மனுஷனுடைய கையை இந்த இயேசு நிச்சயமா எனக்கு சுகமாக்குவார். ஹalleluya சொல்லலாமா? ஒருவேளை இவர் சுகமாக்கினால் ஓய்வு நாளில் எப்படி சுகமாக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்ணலாம்? குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க. குற்றம் சாட்டுவது பிசாசோட வேலை, குணமாக்குவது கர்த்தரோட வேலை. ஹalleluya. நீங்க கடன்காரன்னு சொல்லி உங்களை குற்றம் சாட்டலாம். நீங்கள் வியாதி உள்ளவர்கள் உலகம் உங்களை குற்றம் சாட்டலாம். நீ திருடன்னு சொல்லலாம், நீ மோசமானவன்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, நீங்க திருடனாய் இருந்தால் சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துவார்கள், கடன்காரனாய் இருந்தால் சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? கடனை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் நோயை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கடன்காரன் என்ற பேரையே கர்த்தர் தூக்கிடுவார், நோயாளி என்ற பேரையே கர்த்தர் தூக்கி கர்த்தருடைய பிள்ளை நீ ஆசீர்வாதமான் என்று சொல்லி உனக்கு கர்த்தர் பெயர் வைப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், இயேசு வந்துட்டாரு, நிச்சயமா இவனுக்கு சுகம் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவன் நம்பறான், இருக்கட்டும். நீங்க நம்புறீங்களா? இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறாருங்க, என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு தான் போவாருங்க. இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் மாற்றத்தோட தான் என் வீட்டுக்கு நான் போவேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. 7 முறை 6 முறை மூழ்கி சுகமடையாதவன் 7வது முறை என்ன பண்ணான்? சுகத்தை பெற்றுக் கொண்டான். இந்த பெண் 3 நாள் தொடர்ந்து வந்தா, மறுபடியும் திரும்பி திரும்பி வந்தார், நிராகரித்தார். ஆனால் பெற்றுக்கொண்டு விசுவாசித்த பொழுது அவர் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாறினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடி, அடிக்கடி சொல்லுவேன், எங்க போனாலும் நீங்க எல்லாம் எங்க உட்காந்து நடுத்தர் உட்காந்துக்கிறீங்க, எங்க உட்காந்துக்கிறீங்க? இயேசுனார நம்பினீங்க, உங்களை எங்க உட்காரிச்சிட்டாரு ஆண்டவரே? எங்க உட்காரிச்சிட்டாரு? நடுத்தர். அல்லேலூயா. அதாவது ஒரு அப்பா சொல்லுவார் அடிக்கடி மகனை பார்த்து, டேய் நான் சொல்றேன்டா, நீ நடு ரோட்ல தான் நிப்ப. நீங்க நிறைய தாய்மாருக்கு சொல்லுவாங்களம்மா, எப்பா டேய் என் பேச்ச நீ கேட்க மாட்டற, பெத்த வயிறு ஏறுதுடா, நீ நடுத்தர் தான் நிப்ப சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவாராம். நீ நடு ரோடு தான் நிப்ப, நடு ரோடு தான் நிப்பன்னு சொல்லு. அப்பா வார்த்தை பலிச்சிருச்சு. சொன்ன மாதிரியே பிள்ளை நடு ரோட்ல நின்ட்டான், டிராபிக் போலீஸ் ஆயிட்டான். அல்லேலூயா. என்ன ஆயிட்டான்? ஆமா, டிராபிக் போலீஸ் ஆயிட்டான். ஏங்க, நடுத்தர நின்றாலும் அவன் கையை தூக்குனதாங்க எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நிப்பான், வருவான், போவான். பிரியமா, நடுத்தர நிக்க வச்சாலும் உட்கார வச்சாலும் ஆண்டவர் கையில வல்லமை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தான் உட்கார வச்சிருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ரொம்ப அழகா சொல்லுவார். இயேசு வீட்டில் அற்புதம் செய்வாரு, ஏன் நடு ரோட்டில் அற்புதம் செய்வாரு, சுடுகாட்டில கூட அற்புதம் செய்வாரு. 12 வயது பிள்ளை எவனுடைய குழந்தைய வீட்டுல போய் எழுப்பினாரு. நடு ரோட்ல ஒரு வாலிபனை வச்சு தூக்கிட்டு வராங்க. யாரு? நாயினுடைய மகன் வாலிபன். அந்த வாலிபன் நடு ரோட்ல பாடி நிறுத்தி, வாலிபனே எழுந்திருந்தார். சுடுகாட்டுக்கு போனாரு, லாசர் உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, வீடோ நடு ரோடோ சுடுகாடோ எல்லா இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எவ்வளவு நல்லா கவனிங்க, எவ்வளவு வண்டி எல்லாம் வேகமா வருது. டிராபிக் போலீஸ் தைரியம் நடுவுல நிக்கிறான்ல,
அப்படிதானே? தப்பி தவறி பிரேக் பிடிக்காம போற என்ன வருது? யோசித்து பாருங்க. உயிரை பணம் வச்சு நிக்கிறான், அவனுக்கு அதிகாரம் கையில் இருக்கு, நம்பிக்கையில நிக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்கள் கையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க கை நீட்டினா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வல்லவரே அன்புருவே எனையாளும் இயேசுவே, உமதன்பை நான் மறந்தா உலகினிலே எதை நினைப்பது ஒருபோதும் பூவை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் பூவை பாடும் மரம் தாரும் இசையா. ஒருபோதும் பூவை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் பூவை பாடும் மரம் தாரும் இசையா. இசையா
அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். பாருங்க, ஒரு மனிதனை தேடி ஒரே ஒரு மனிதனுக்காக தேவாலயத்துக்குள்ள மறுபடியும் வந்தார். அவருடைய நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கீழே வாசிங்க. அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய அந்த மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ பாத்தீங்களா? அல்லேலூயா. அதற்கு அவர்கள் போதும். அல்லேலூயா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7-8 வசனம் வரைக்கும் நோக்கமாயிருந்தார்கள், பேசாமல் இருந்தார்கள், போய்விட்டார்கள். அப்படி இருக்கும். அதுல ஒரு வார்த்தை கூட இயேசுவை எதிர்த்து என்ன பண்ணல. அவங்க ஆலயத்துக்கு தான் போயிருக்கிறாரு. நியாய பிரமாணத்தையும் சட்ட திட்டத்தையும் கடைபிடிக்கிற செவ ஆலயத்துக்கு தான் கர்த்தர் போயிருக்கிறாரு. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஆலயம் இருக்கிறது. அங்க ஒரு ஜெப ஆலய தலைவர் இருப்பாரு. அவர் சொல்றதா சட்டம். இவர் சும்மா பிரீச் பண்ண போயிருக்காரு, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. அங்கே சனிக்கிழமையில் அற்புதம் செய்ய கூடாது. வாரத்தில் மீதி இருக்கிற நாட்களில் என்ன பண்ணலாம்? அற்புதம் செய்யலாம். இந்த ஓய்வு நாளில் அற்புதம் செய்ய சட்டம் அதுதான். சரி, சட்டத்தை கொடுத்தது யாரு? யாரு? கடவுள். கடவுள் யாரு? கர்த்தர். இவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ இவர் கொடுத்த சட்டத்தை இவரே உடைக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் கொடுத்த சட்டத்தை இவரே மாற்றும்படி வந்திருக்கிறார். அது இவங்களுக்கு தெரியாது. இப்ப கேட்டார் பாருங்க. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எப்பா இந்த சனிக்கிழமை இன்னைக்கு ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளிலே இவனுக்கு அற்புதம் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டுதான் என்ன சொல்லியிருப்பாங்க? செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்? இன்னைக்கு சனிக்கிழமை சட்டம் அப்படி இருக்கு. நாங்க சொல்லலங்க. நம்முடைய மோசே, நம்முடைய முற்பிதா எப்படி இருக்காரு? எழுதி வச்சிருக்கிறாருங்க. அந்த சட்டத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். சர்ச்சை இங்க தான் நடக்குது. நீங்க கேட்கறது நியாயம், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு டெக்னிக்கலா மாத்தி கேள்வி கேட்டார் பாருங்க. எப்பா, ஓய்வு நாளிலே நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா? ஒரு உயிரை காப்பாத்தலாமா அழிக்கலாமா சாகடிச்சிடலாமா? நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவர்களால் பதில் பேசவே முடியல. அல்லேலூயா சொல்லலாமா? தெரியும் இவர் நோக்கத்தை அவர்கள் அறிந்த பொழுது அவர்கள் நோக்கத்தை அறிய இவரால் முடியுமா முடியாதா? அடிக்கடி வேதத்தில் இருக்கும். அப்படி உள்ளத்தை அவர் அறிந்தபடினால் இப்படி சொன்னார். அல்லேலூயா. சகோதரி, அவரை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்னுடைய எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். A to Z எல்லாம் நல்லா தெரியும். எதையும் அவருக்கு முன்பாக மறைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நீங்கள் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. ஒண்ணு மறைக்காத, வேணாம். உன் இதயத்தை திறந்து ஆண்டவர்கள் ஒப்புக்கொண்டு. பிரியமான சகோதரி, உன் வாழ்க்கை இன்றைக்கு ராத்திரியே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் கேட்டாரு பாருங்க. ஏன் அந்த கேள்வி கேட்டார்? நான் கேட்கிறேன், ஏன் அந்த கேள்வி கேட்டாரு? இவர் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல, கடைபிடிக்க வரல, அதை கடத்துவதற்காக வந்திருக்கிறார். அப்படின்னா இப்ப எந்த பக்கம் நிற்கிறாரு? இரக்கத்தின் பக்கம் நிற்கிறார். நல்ல கவனிங்க. இரக்க பலியை அல்ல, ஆமா என்ற கருத்தை நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். அல்லேலூயா. இனிமே கற்றுக்க வேண்டிய விஷயம் தெரியும்பா, பலி இல்ல, சட்ட திட்டம் இல்ல, மோசையினுடைய பிரமாணம் இல்ல, 7வது நாள் ஓய்வு நாள் என்பது இல்ல. இங்க என்ன இருக்கணும்? அப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டானா? நீங்க சொல்லுங்க. மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள் பெருசு கிடையாது, ஒரு உயிர் தான் பெருசு. அல்லேலூயா சொல்லலாமா? அதை சொன்னார். நல்ல கவனிங்க. இப்பொழுது அவர்கள் மோசையின் சட்டத்தின் பக்கம் நிற்கிறாங்க. இயேசு ஒரே மனிதனுக்காக இரக்கத்தின் பக்கம், கிருபையின் பக்கம் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சட்டத்தை கடைபிடின்னு சொல்லியிருந்தா இன்னை வரைக்கும் நீங்க நான் கூட உயிரோடு இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைல மாட்டி என்ன பண்ணிருப்பேன்? செத்து போயிருப்பேங்க. செத்து போயிருப்பேன். பண்ணாத அக்கறம், சினிமா பார்ப்பேன், சூதாடுவேன், குடிப்பேன், வெத்தலை பாக்கு போடுவேன், கெட்ட வார்த்தை ரொம்ப விரும்பி பேசுவேன். எப்படிங்க? எங்க அத்தை எல்லாம் அவளை எவ்வளவு வாடி அப்படி எங்க அத்தையை பாட்டு பாடுவேன்.
கெட்ட வார்த்தையே பாடு பாடா அப்படின்னு சொன்னா போயிடுவாங்க. பச்சை பச்சையான வார்த்தை. எங்க அத்தை வள்ளியம்மா வாடி வள்ளியம்மா எங்க அத்தை பாடுவேன். பாட்டு அதுல கெட்ட கெட்ட வார்த்தையை சேர்ப்பேன். சேர்த்தா இவனுக்கு எத்தாண்டா வேலை ஜாலியா அது ஒரு ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் அது நினைச்சு பார்த்தா போல வெக்கமா இருந்தது. ஆமாங்க, மோசமா வாழ்ந்தேன் அப்படின்னா செத்து இருக்கணும். பல வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் சாவர வாய்ப்பு. அதை கர்த்தர் சாக விடல. அல்லேலூயா. என்னை வாழ வச்சிருக்கிறார். இன்னைக்கு கூட சிஸ்டர் கிராமத்துல போயிட்டு 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்களை உட்கார வச்சு, ஏன் 3 பிள்ளை வந்தா கூட உட்காந்து இன்னைக்கும் டேமர் வச்சு பாட்டு பாடி கதை சொல்லி கொடுப்பேன். அல்லேலூயா. 30 வருஷமா செய்யற அந்த ஊழியத்தை. எத்தனை வருஷமா? ஷிமோகா பத்ராவதி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூர்ல இருந்து 6 மணி நேரம், திருவண்ணாமலையில இருந்து 6 மணி நேரம், பெங்களூர்ல இருந்து 6 மணி நேரம், 12 மணி நேரம் டிராவல். 3 நாள் கூட்டம் வச்சிருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, சொன்னாங்க பாஸ்டர் 80 லட்சம் பேர் சர்ச்சை கட்டிருக்கோம். ஃப்ரெஷ்ஷா இப்பதான் திறப்பட நடந்துச்சு. நீங்க தான் வந்து முதல் கூட்டத்தை 3 நாள் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும்னு கேட்டாங்க. சரி நான் போறேன், டீமா போறோம். பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் நல்ல பெரிய சர்ச், கிட்டத்தட்ட 100 அடி நீட்டு, 50 அடி அகலம். அப்புறம் பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் சர்ச், 300 ஆத்துமாக்கள், அப்படியே சபை நிரம்பி இருக்கு. எல்லாம் படிச்சவங்க. சிட்டி, மெயின் சிட்டி சர்ச். 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. ஊசிமணி பாசிமணி பாட்டு பாடினேன். டான்ஸ் எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அவங்க பாஸ்டமா அவங்க மகன்ல பயங்கர டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவர் எழுந்து ஒரு சாட்சி சொன்னாரு. இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நான் இருக்கிறேன். இப்போ இவ்வளவு பெரிய சபை இருக்குது, 300 பேர் திருச்சபையில் இருக்கிறாங்க சொன்ன காரணம் பாஸ்டர் சாமரிதாஸ் அப்படின்னு சொன்னார். எனக்கு பக்குனுச்சு. நல்லா கவனிங்க சொன்ன வார்த்தை. சொல்லிட்டு காரணம் சொன்னாரு, நான் ராணிப்பேட்டையை சேர்ந்தவன், 10 வருஷமா ஊழியம் செய்யறேன். ஒரு ஆத்மா கூட வரும் இருக்காது, போயிடும். ரொம்ப உள்ள உடைஞ்சி என் மனைவி பார்த்து சொன்னேன், நைட்டுக்கு பெட்டி கட்ட வேண்டியதான், எல்லாத்தையும் ஏற கட்டு, எல்லாத்தையும் மூட்டை கட்டு, நீ டாடா ஏஸ் வண்டி வர வைக்கிறேன், 10 மணிக்கு மேல யாருக்கு திறமை போயிடலாம், யாருக்குறாங்க நம்ம சொல்லிட்டு போறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. வண்டி 10 மணிக்கு தான் வரப்போகுது. இப்போ உட்காந்து இருக்கும் போது ஒரு சகோதரி வராங்க. ஐயா ஸ்தோத்திரம் ஐயான்னு சொல்லி வந்தாங்க. ஸ்தோத்திரமா வாங்க, யாருமா நீங்க? நான் பக்கத்து ஊர்ல குடியிருக்கேன், இங்க பாஸ்டர் கேள்விப்பட்டேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்த ஐயா. அப்படியா? மனசுல யோசிக்கிறேன். சரி நைட்டுக்கு எப்படி போறோம். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போவோம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ஐயா நான் வந்து திருவண்ணாமலை சேர்ந்தவன், எனக்கு அங்க பாஸ்டர் ஹரிதாசன் ஒருத்தர், அவர் தான் எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தார். பிரியமானவனே அந்த பாட்டு, அதுக்கப்புறம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் இந்த பாட்டு, வாதையின் கூடாரத்தை அணுக அந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க வேலைக்கு வந்துட்டோம். என் கணவர், 3 பிள்ளைங்க, என் மாமனார் மாமியார், எங்க நாத்தனார் வீட்டுக்காரு, எங்க மச்சனை, எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, மொத்தம் 20 பேர் இருக்கிறோம். இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலான்னு தரோம். அல்லேலூயா. இந்த வாரம் உங்க சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கிற ஐயா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே ஜெபம் பண்ணி, சரிம்மா கட்டாயம் வந்துருங்கம்மா அப்படின்னு அனுப்பிட்டு மனையை பார்த்தோன்னேமா அந்த மூட்டையெல்லாம் அவரு. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தையும் ஆத்துமாவையும் கொடுத்து விட்டார். கைத்தட்டி ஆர்டர் நடிச்சோம். பாருங்க, பேட் பிளேயர், அவங்க மச்சான், சொந்த மச்சான் பேடு வாசிக்கிறார். அவர் சொன்னார், என்ன பார்த்து ஒரு வார்த்தை, ஐயா நீங்க கிளம்பிட்டீங்க, மன்னிச்சுங்க, ரெடி ஆயிட்டீங்க வீட்டுக்கு போறதுக்கு, என் மனைவிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாரு. எனக்கு அன்பானவர்கள், ஏன் சொல்றேன்னா, ஒரு சிறு பிள்ளைக்கு நான் செய்த ஊழியம் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யணும் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். என் வாழ்க்கையில மறக்க முடியல. என் மனைவிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு. சரி கூப்பிடுங்கன்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவங்க மனைவி நடந்து வரல, நவுந்து வந்தாங்க. அப்படியே நகர்ந்துட்டு வந்தாங்க. கேட்டேன், என்னன்னு கேட்டேன். என் மனைவிக்கு கேன்சர் 5th ஸ்டேஜ், இன்னும் 10 நாள் டாக்டர் ஆகி கொடுத்துருக்கிறாரு, இறந்துருவாங்க. ஜெபம் பண்ணிட்டு போங்க ஒரு ஆறுதலுக்கு. அவர் நின்றாரு. அவங்க பிள்ளைங்க, ஒன்னு 5 வயசு பையன், ஒன்னு 7 வயசு பொண்ணு நிக்குது. இவர் வாலிபர், 30 வயசு 35 வயசு வாலிபர். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. அந்த சகோதரி தலைமையில கை வச்சு நான் கண்ணீரோடு சொன்னேன், ஆண்டவரே எனக்காக அல்ல, இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஒரு அற்புதம் செய்யணும். 5th ஸ்டேஜா இருந்தா 10th ஸ்டேஜா இருந்தா எதுவா இருந்தா உங்களுக்கு ஸ்டேஜ் எல்லாம் ஒரு கணக்கு கிடையாது, உங்களால் அற்புதம் செய்ய முடியும் சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு
ஏன்னா 10 நாள் பார்த்து இறந்துடுவோம்னு சொல்ல 10 நாள் கழிச்சு ஒரு போனை போட்டா அந்த சகோதரி தான் போனை எடுக்கிறாங்க. அல்லேலே சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னை வரைக்கும் நல்லா இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். நான் எங்கேயோ செய்த ஒரு சிறுவர் ஊழியம் ஒரு ஆலயத்தை கட்டினது ஏன் நான் போய் அவன் சாவ பண்ணதுனால ஒரு உயிரே காப்பாற்றப்பட்டது. நான் சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்தமான் போயிருந்தேன். 10 நாள் மீட்டிங். அப்ப இந்த சாட்சியை சொன்னேன். டக்குனு எனக்கு டவுட் வந்துருச்சு. அந்தம்மா இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு போதை போட்டா அந்த மதம் எடுத்து பேசுறேன். பாஸ்டர் நல்லா இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். என் அன்பு சகோதரி, ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். இவரால் முடியுமா நினைக்காத, எல்லாம் அவரால் முடியும். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவியாயிருந்த நாம் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை. அப்பா எல்லாமே உங்க கிருபை. துரோகியாயிருந்த நாம் துதி பாடி மகிழ்வது எல்லாமே உங்க கிருபை. அப்பா எல்லாமே உங்க கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை. நம்பி வந்தோரை வாழ வைக்கும் கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை. நம்பி வந்தோரை காக்கும் தேவ கிருபை. ஆவியாயிருந்த நாம் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை. அப்பா எல்லாமே உங்க கிருபை. ஜீசஸ் ஆமென். எந்த மனிதனையும் வாழ வைக்கிற ஆண்டவர் அவர். வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி இந்நானிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் உணவான மனிதரையும் படைத்த பின்பு இக்குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனம் குலம் சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இந்த தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயேன்னு பாண்டர் ராமலிங்க அடிகளார். அல்லேலூயா. ஒரு ஜோதி இருக்கிறது, அது வெறும் ஜோதி அல்ல, பரஞ்சோதி. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றுகிற உண்மையான ஜோதி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சூபிர உறுப்பு உள்ள மனுஷ ஆண்டவரை தேடி போல இவனை தேடி கர்த்தர் மறுபடியும் வந்தார், மறுவாழ்வு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. வசனம் நல்லா கவனிங்க. அவன் எழுப்பி நிக்க சொன்னார். அவன் யோசிக்கவே இல்லை. என்னங்க பாருங்க, ஒட்டுமொத்த திருச்சபையை இயேசு எதிர்க்குது. ஒருத்தன் கூட இயேசு பக்கம் நிக்கல, ஆனா இவன் பக்கம் இயேசு நின்னாரு. இப்போ இயேசு பக்கம் இவன் நிக்கிறான். அல்லேலூயா. அவங்க இது வரைக்கும் சொன்னதை கேட்கல, இப்ப இயேசு சொன்னதை கேட்டா. ஏன் தெரியுமா? எப்பா இது வரைக்கும் நீங்க பண்ண அக்கிரமெல்லாம் எனக்கு தெரியும், இந்த இயேசு வந்திருக்கிறார், நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். எழுப்பி நிக்க வச்சுட்டு அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாரு. நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஒரு உயிரை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். நியாயம் கேட்டாரு. ஆனால் அவர்களோ பேசாமல் இருந்தார். இப்ப வாசிக்குமா? நல்ல கவனிங்க. அந்த சட்டமோ அந்த திட்டமோ பிரமாணமோ அவருடைய இருதயத்தை என்ன பண்ணி வச்சிருந்துச்சு?
கடினப்படுத்தி வச்சு இரக்கமே கிடையாது. அப்பதான் நல்லா கவனிங்க, அந்த கடின இருதயம் கொண்ட மக்களுக்கு எதிராக நிற்கிறார்னா இவர் இரக்கத்தின் பக்கம் நிற்கிறாங்க, அவங்க சட்டத்தின் பக்கம் நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஜனாதிபதி இருக்காரு, அவருக்கு மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப நான் கொலை பண்ணிட்டேன், எனக்கு கொண்டு ஆயுள் தண்டனை 14 வருஷம் உள்ள போட்டாங்கன்னா நான் கருணை மனு போட்டேன், ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு என் நன்னடத்தை பார்த்து என் மேல இறக்கப்பட்டு மன்னித்து என்னை வெளியே அனுப்புவதற்கு அவருக்கு என்ன இருக்குது? ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இறக்கமே கிடையாது. தண்டனைனா தண்டனை தான். ஒருத்தரை கல்ல இருந்து கொல்லணுமா, நடுத்தர் நிக்க வச்சு என்ன பண்ணணும், கல்லூரிக்கு அடிச்சு சாகடிக்கணும். அது எப்ப கேட்டா நாங்க எதை நிறைவேற்றோம், மோசையின். ஆனால் கடின இருதயம் கொண்டவர்களுக்கு முன்பாக இயேசு இரக்கத்தை போதிக்கும்படி வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய கடின இருதயத்தை கண்டு வாசிமா அவர் விசனப்பட்டாருங்க, மாத்த முடியல. நல்லா கவனிங்க, இன்றைக்கும் இயேசு சகோதரி ஆண்டவர் அன்பை போதிக்கிறார், இரக்கத்தை போதிக்கிறார், உனக்கு விடுதலை கொடுக்கும் நினைக்கிறார். இன்னும் நீ கடின இருதயம் உள்ள சகோதரியா இருந்தா, இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தினா உன்னை பார்த்து ஆண்டவர் விசனப்படவும் வேதனைப்படவும் துக்கப்படவுமே முடியுமே தவிர உன் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியாது. அதனாலதான் சொன்னேன், இருதயத்தை திறந்து கொடுத்தால் இயேசு உள்ளே வருவார், உனக்கு அற்புதம் செய்வார். இருதயத்தை கடினப்படுத்தினால் கடவுள் கூட ஒண்ணு மாற்ற முடியாது. அப்படிதானங்க ஐயா? யாரா இருந்தாலும் சரி, இதயத்தை டைட் பண்ணிட்ட இப்படி சொல்றேன், இந்த கை ஓபன் பண்ணி வச்சா உள்ள எதனா போட முடியும், நான் டைட்டா மூடிக்கிட்டா உள்ள ஒண்ணு போடவே ஒரு கை அப்படின்னா இதயம் எவ்வளவு சொல்லுவாங்கப்பா, அவன் உள்ளாடக்காரன்டா சொல்றாங்கல்ல, உள்ளாடக்காரன். பிரியமானவர்களே, உன் இதயத்தை இன்றைக்கு திறந்து கொடு, கடினப்படுத்தாத. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதனையும் விசனப்படுகிறார். ஆனா விடுதலை உனக்கு வேணும்னா இதயத்தை தர இயேசு இன்றைக்கு உள்ளத்துல வருவார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து விசனப்பட்டு கோபப்பட்டாருங்க, விசனப்பட்டாரு. அப்புறம் என்ன பட்டாரு? கோபப்பட்டாரு. இப்படி இருக்கிறானே, மாறாம இருக்கிறானே, இன்னும் சட்டத்தை பிடிச்சி உலக காரியங்களை பிடிச்சு தொங்கி கொண்டிருக்கிறானே, நாட்டுக்கே ராஜாவானாலும் என் வீட்டுக்கு வந்து தாகணும், நீ பேட்டைக்கே பிஸ்தாவானாலும் அரிதா சொல்லுறத கேட்டுத்தான் ஆகணும். தம்பி, நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு ராஜாவானாலும் என் வீட்டுக்கு வந்து தாகணும், நீ பேட்டைக்கே பிஸ்தாவானாலும் நான் சொல்லுறத கேட்டுத்தான் ஆகணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், உனக்கும் எனக்கும் வாழ்வு தந்த அவரே மெய்யான தேவன். நான் சொல்லுறதை ஏத்துக்கிட்டா நல்லது, அதுதானே உன் வாழ்க்கை உள்ளது. நான் சொல்லுறதை ஏத்துக்கிட்டா நல்லது, அதுதானே பரலோகம் உள்ளது. நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு ராஜாவானாலும் என் வீட்டுக்கு வந்து தாகணும், பெரிய பேட்டைக்கே பிஸ்தாவானாலும் அதுதான் சொல்லுறத கேட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேற வழியே கிடையாது, உங்களுக்கு வேற வழியே இல்ல சகோதரி. இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரை எல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பாட்டு ஒன்று எழுது, எல்லாம் சில காலம். ஒரு பாட்டு எழுதும் போது அதுல கொண்டு வந்ததும் கொண்டு செல்வதும் ஒன்றும் இல்லை உலகத்திலே, நன்மை தீமை எதை செய்தாலும் எல்லாம் இறைவன் ஏட்டினிலே. கொண்டு வந்ததும் கொண்டு செல்வதும் ஒன்றும் இல்லை உலகத்திலே, நன்மை தீமை எதை செய்தாலும் எல்லாம் இறைவன் ஏட்டினிலே. யாராயிருந்தாலும் எதை கொடுத்தாலும் அதை மாற்றி எழுத முடியாதே, யாராயிருந்தாலும் எவனாயிருந்தாலும் அதை மாற்றி எழுத முடியாதே. அது அம்மாரியானாலும் நடக்காதே, எல்லாம் சில காலம்
போறது கொஞ்ச காலம் சகோதரி. இந்த காலத்தில் நீ மௌனமா இல்லாம உன் இதயத்தை, உன் வாழ்க்கை ஆண்டவர் திறந்து கொடுத்தா உன் வாழ்க்கை மாறிடும். நீ விசனப்பட்டா, நீ கடினப்பட்டா ஆண்டவர் விசனப்படுவார். அடுத்தது உன் மேல கோபப்படுவார். அதுக்கப்புறம் முடிவு பரிதாபம். அதனால வேதம் சொல்றது வாசிங்க சிஸ்டர். இப்போ அவர்கள் மேல் விசனப்பட்டு, அவர்கள் மேல் கோபப்பட்டு, அவங்கள அவர் ஒண்ணு திட்டல, அவங்கள அவ்வளவுதான் விட்டாரு. நீ அவ்வளவுதான், அப்பா உன்னை மாத்த முடியாது, இவனையாவது மாத்திட்டு போறேன், என்னை நம்பி எழுந்து நிக்கிறான். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையை கேட்டான் பாருங்க. இப்பதான் சொல்றாரு, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவரை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடின இருதயம் உள்ளவங்களுக்கு அற்புதம் நடக்கல. ஆண்டவர் சொன்னதை கேட்டு எழுந்துனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து அடிச்சாலும் பரவாயில்ல, இவர் போயிடுவாரு. ஒருவேளை நல்லா சேர்ந்து ஏதோ நல்லது நடந்தா நடக்கட்டும், செத்தா சாவுறேன், ஒண்ணு சுகமாகணும், இல்லைன்னா இவனுக்கு கையில சாவணும் போ. அல்லேலூயா. ஏசப்பா சொல்லிட்டார் நிக்கிறேன். இயேசுவுக்காக நின்னா, இயேசு சொன்னதை கேட்டு நின்னா அவன் வாழ்ந்தான். கைத்தட்டியான அவன் வாழ்ந்தான். சகோதரி இன்னொன்னு சொல்றேன். இப்போ எனக்கு இது 2 கை இருக்கு. ஒரு கை விழுந்த கை, இந்த கை நல்லா வேலை செய்யும். அல்லது இந்த கை விழுந்த கை, இந்த கை நல்லா வேலை செய்யும். ரோட்ல போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு, தம்பி இங்க வா, உன் கையை கொஞ்சம் தூக்குப்பா. அண்ணா எந்த கையை தூக்குவீங்க? நல்லா இருக்கிற கையை தூக்கு. ஆனா அவன் பாருங்க, ஒரு கையை நீட்டுன உடனே புரிஞ்சுக்கிட்டான் இயேசு. அல்லேலூயா. அவர் இந்த கையை நீட்ட சொல்லல, விழுந்து போற இந்த கை நீட்டினா இந்த கை மறு கையை போல சுஸ்தமானது. கை தட்டி ஆண்டவரை நடிச்சு. ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? அவருடைய மறு கையை சுஸ்தமாக்குவதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு மறுபடியும் இயேசு உன்னை தேடி வருவதற்கு காரணம் தெரியுமா? உன்னை மறுமையில கொண்டு சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆளை விட்டா போது நான் சாமி தூக்கம் வருதுன்றீங்களா? நான் யார் ஐயா வேலையை ஊழியத்தை வச்சுட்டு ஒழுங்கா டான்ஸ் ஆகுது பார்த்துருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப கீழே வாசிங்க சிஸ்டர். உடனே பரிசேயர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டாங்க. போயிட்டு அவர் இயேசுவை கொலை செய்யும்படி ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல இயேசுவை குற்றம் சாட்ட நோக்கமாயிருந்தார்கள். இரண்டாவது கேட்ட கேள்வி பதில் சொல்லாம பேசாமல் இருந்தார்கள். மூணாவது புறப்பட்டு போய் இயேசுவை கொல்ல ஆலோசனை. இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும். இயேசுவை நம்பாதவன், ஆனா இயேசுவை நம்புறவன் நிக்கிற இடத்துல ராஜா மாதிரி வாழ்வான். கைத்தட்டி ஆடணும்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு சட்டத்தின் பக்கம் நிக்கல, நம்முடைய மன்னிக்க இரக்கத்தின் பக்கம், கிருபையின் பக்கம் கர்த்தர் நிற்கிறார். அவர் பலிய விரும்பல, அவர் இரக்கத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு குட்டி கதை. 500 வருடங்களுக்கு முன்பாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு அற்புதமான மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி, அழகான ஸ்டோரி. அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் ஐயா கிட்ட கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல ஆண்டோனியோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் கப்பல்ல வியாபாரம் பண்ணுவான். அவன் கூட நண்பர் ஒருத்தர் பொசோனியோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த 2 பேரும் நல்ல உயிர் நண்பரா இருப்பாங்க. இந்த ஆண்டோனியோ என்ன பண்ணுவான்? நல்ல குணம் கொண்டவன், இரக்க சுபாவம் கொண்டவன். அவன் இந்த கப்பல் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும். அதுல கிடைக்கிற பணத்துல கஷ்டப்படுற ஏழைகளுக்கு எடுத்து கொடுப்பான். ஒருத்தர் கொடுப்பான் 10,000 ரூபாய். அப்பா எனக்கு ஒரு 10,000 தாராளம் தான் பிடி தம்பி வச்சுக்கோ, ஆனா வட்டியெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு 3 மாசம் டைம் எடுத்து திருப்பி கொடுத்துரு, ஏன்னா உன்ன போல கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுத்து உதவி செய்யலாமே அப்படின்னு. ஆனா அந்த ஊர்ல ஷைலாகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இவன் பேரு ஆண்டோனியோ, அவனுடைய ஃப்ரெண்டு பேரு பொசோனியோ. அந்த ஊர்ல ஷைலாகர்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு என்னடா வேலைன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறது தான் வேலை. கொடுப்பான், குறித்த நேரத்தில் திருப்பி கொடுக்கலன்னா அடிப்பான், அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டு போய் உள்ள தள்ளுவான், தண்டனை கூட வாங்கி தருவான். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு ஆள். பணம் தானே முக்கியம்னு சொல்லுவான், இறக்கவே பாராட்ட மாட்டான். ஆனா ஒரு யூதன், இந்த வேதாகமத்தை படிக்கிற ஒரு யூதன், தோராவை படிக்கிற ஒரு யூதன். ஒரு நாள் இந்த ஆண்டோனியோ இந்த ஷைலாக பார்த்துட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, இந்த மாதிரி ஜனங்க கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறிய, உதவி செய்யற பணத்தை கொடுத்துட்டு கடைசியில் அவங்களை அசிங்கப்படுத்துறிய, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, கண்டபடி திட்டு வந்துட்டான். ஒரு 2-3 மாசம் ஆச்சு. இப்போ இந்த ஆண்டனியுடைய நண்பன் பொசோனியா இருக்கால, அவன் சொல்றான் ஆண்டனி கிட்ட, ஆண்டனி எனக்கு கல்யாணம் ஆக போகுது,
பொண்ணு பார்த்துட்டாங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு நல்ல வசதியான பொண்ணுப்பா. சரி பெண்ணா கல்யாணம் பண்ணணும், அதுக்கு காசு வேணும். காசா? என்கிட்ட இல்லை. அதனால உங்ககிட்ட கேட்கறேன். ஒரு 5000 வெள்ளி இருந்தா நல்லா இருக்கும். என்னப்பா சொல்றேன்? 5000 வெள்ளி? ஏன்பா? என்கிட்ட இல்லப்பா, கப்பல் வந்து வியாபாரம், எங்கேயாவது வாங்கி கொடு, எங்கேயாவது வாங்கி கொடுறா. வர்ற பொண்ணு பணக்கார பொண்ணு, அடுத்த நாள் ஒரே செக்கில் கொடுத்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். தம்பி நான் கேட்டா யார் கொடுப்பாங்க? கொடுப்பான். இந்த ஊர்ல ஒருத்தங்க ஷைலாது, அவங்ககிட்ட என்ன பண்ணலாம்? எப்பா 2 மாசத்துக்கு முன்னாடி அவனதான் கண்டபடி திட்டு விட்டேன், மறுபடியும் அவன்கிட்ட கூப்பிடுறேன். இல்ல எனக்காக வா, என் வாழ்க்கைய பாரு, உன் வீம்பெல்லாம் விட்டுரு, சரி வா உனக்காக வர போனாங்க. பார்த்தா அல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து தீனி போட்டு உட்காந்துக்கிறாரு. புறாக்களுக்கெல்லாம் அவர் ஜாலியா. 2 பேரும் போறத அவர் பார்த்துட்டார். வராது, வரட்ட வாப்பா வா, நீங்க வருவீங்கன்னு தெரியும், என்ன விஷயம்? எனக்காக நான் வரல, என் நண்பனுக்காக வந்திருக்கிறேன். என்னாச்சு? என் நண்பனுக்கு கல்யாணம், 5000 தினார் பணம் வேணும். அப்படியா? சட்டத்தின் கொஞ்சம் கடுமை இருக்கு, அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வட்டி அதிகமா இருக்கு, அதை பத்தியும் கவலை இல்லை. என் நண்பன் கரெக்டா கொடுத்துருவான், கவலைப்படாத, அப்படின்னா நான் தரேன். எல்லாம் எழுதுனாங்க. 3 மாசம் டைம் எழுதுனா. எழுதிட்டு சொல்றான், தம்பி யூத சட்டத்துல ஒரு சட்டம் இருக்கு, அது நாட்டு நடைமுறையில இருக்குது. என்னன்னா, நீ குறித்த நேரத்துல அசலை வட்டியை திருப்பி செலுத்தலைன்னா உடம்புல இருந்து ஒரு 100 கிராம் கறியை அறுத்து எடுத்துக்கும். நெஞ்சு கறி, எங்க இருந்து இங்க இருந்து நெஞ்சில இருந்து 100 கிராம் கறியை அறுத்து எடுத்துக்கும். அதை சேர்த்து எழுதுனா, அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, பணம் வந்துடும், வரலன்னா அறுத்து எடுத்துங்க அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமா எழுதிட்டாங்க. இந்த கல்யாணம் ஜம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சிட்டு போனவன் தான் பொண்டாட்டி கூட்டு போனான். எங்க தேர்தலுக்கு போன ஹனிமூன் போனவன் ஆஃப் ஆயிட்டான். 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கரெக்டா வந்து நிக்கிறான். போலீஸ் வந்து நிக்குது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டோனியாவை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சிட்டாங்க. எப்பா கடன், ஐயா அதெல்லாம் ஒத்துக்கிறேன், கடன் வாங்கினது உண்மை, என் நண்பனுக்காக வாங்குறேன், அவன் வரல, வந்தா கொடுத்துருங்க. சரி எப்ப கொடுப்பேன்? இன்னும் 1 வாரம் பத்திரம். உடனே இவன் சொல்றான், அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு பணம் வேணும். ஏப்பா கொஞ்சமாவது, ஜட்ஜி சொல்ற, கொஞ்சமாவது இறக்கம் காட்டுப்பா அவங்க மேல. என்னப்பா இப்படி விடாபுடியா பேசுற, அடாபடித்தனமா பேசுற, கொஞ்சம் இறக்கம். அதெல்லாம் தெரியாது எனக்கு, எனக்கு தேவை பணம். பத்திரம் கட்சி அதெல்லாம் வேணாம். அப்படி இல்லைன்னா அது எழுதிருக்கு, அவன் நெஞ்சில 100 கிராம் கறி என்ன பண்ணுவேன்? அறுத்து எடுத்துக்குவேன். ஜட்ஜுக்கு இன்னும் அது என்னடா சொல்ற, சட்டத்துல இருக்குது, நம்ம நாட்டுல அமல்ல இருக்குது, தெரியும் எனக்கு, ஆனா அந்த அளவு குடும்பக்காரனை மாறக்கூடாதுப்பா. இல்லங்க இன்னைக்கு பணத்தை இல்லைனாக்கா நெஞ்சு கறி அறுத்து எடுத்துக்குவேன், என்ன பண்றது? அவர் கேட்டாரு, சரி ஓகே அறுத்து எடுத்துக்கோ. ஜட்ஜி சொல்றாங்க, இதுக்கு மேல உங்கள்கிட்ட மன்றாட முடியாது, உனக்கு இரக்கமே இல்லை, மன்றாட முடியாது. அறுக்கத்து கத்தி வச்சுக்கிறியான்னு கேட்டாரு. என்னங்க இந்த கோர்ட்ல கத்தி எல்லாம் தர மாட்டோம், நீ கத்தி கையில வச்சுக்கிறேன், எடுக்கிறோம், பின்னாடி இந்த கத்திய எடுக்கிறோம். ஜட்ஜிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அவ்வளவு குடும்பக்காரனா இருக்கிறாங்க. சரிப்பா 100 கிராம் கறி அறுத்து எடுக்கிறதுல கரெக்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஐயா அதை நான் பாத்துக்கிறேன், எப்படி இருப்பேன்? இடம் மிஷின் வச்சுக்கிறியா? யாரும் கேட்டா? ஒரு பையன் ஓடி வந்தான், பார்த்தா இடம் மிஷின் வச்சுக்கணும். ஜட்ஜிக்கு தலையே சுத்தி போச்சு, இவ்வளவு குடும்பக்காரனா இவன். சரி ஓகேப்பா அறுத்து எடுத்துக்கோ. என்ன சொல்லிட்டாரு? வேற வழி கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டோனி பதறி போய் நிக்கிறான். ஜட்ஜிக்கும் ஒரே பதட்டம். ஆனா கத்தி எடுத்து கிட்ட போகும்போது ஜட்ஜி ஒரு வார்த்தை சொல்ல, தம்பி அறுத்து எடுத்துக்கோ, ஆனா நீ அறுக்கும் போது ஒரு துளி ரத்தம் கூட கீழே வரக்கூடாது. அல்லேலூயா. என்னங்க உனக்கு தேவை என்ன? கறி. ரத்தம் வந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு. எடுத்துக்கோ. 100 என்ன 150 கிராம் கூட சேர்த்து எடுத்துக்கோ. ஆனா ஒரு துளி ரத்தம் கீழே வந்துச்சுன்னா உன் சொத்திலே பாதி முடக்கப்படும், மீதி பாதி சொத்து அவன் பேர்ல எழுதப்படும், ஒன்ன தூக்கி உள்ள அமக்கப்படும். அல்லேலூயா. இவன் பதறான், ஐயா இதெல்லாம் எழுதலையே, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் அறுக்கும் பொழுது ரத்தம் வந்தால் பொறுப்பு நீ எழுதிடணும்ல. கறி மேல மட்டும் நோக்கமா இருந்தாலும் ரத்தத்தை ஏன் மறந்த? இல்லையா என்னை மன்னிச்சிருங்க. வாய்ப்பே இல்லை உன்னை மன்னிப்பதற்கான. இவ்வளவு நேரம் நாங்க மன்றாடும், நீ மன்னிக்க மாட்ட, நான் உன்னை மன்னிக்கணுமா? யாரை கண்டாரு? போலீஸ் வந்து தூக்கி உள்ள போட்டான். அல்லேலூயா.
அருமையான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. வாஸ்து பாருங்க சிஸ்டர், முடிக்கலாம். யாக்கோபு 2:13 யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்ட. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாத்தீங்களா, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு, ஆனால் அந்த இரக்கம் நியாய தீர்ப்பை கூட பார்க்கும். அல்லேலூயா. நீ என்ன ஒண்ணும் பண்ண, நியாய தீர்ப்பை ஜட்ஜ்மென்ட் நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு இறங்குகிற கர்த்தர் இருக்கிற வரை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன நியாயம் தீர்க்கிறது, என்னை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொன்னாரு, இந்த உலகத்தின் நியாயம் தீர்க்க நான் வரவில்லை, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரலப்பா, இந்த உலகத்துக்காக நான் மரிக்க வந்தேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி, ஒரு மனிதனுக்காக தேவாலயத்தில் வந்தார், அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர் விட செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவருக்கு ஒருத்தர் 2 பேரெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. அவர் குழந்தைய தேடி கூட வருவாருங்க. அல்லேலூயா சொல்லம்மா. எல்லாம் எழுந்திருக்கலாம், எல்லாம் எழுந்திருக்கலாம். என் அன்பு சகோதரி, மறுபடியும் இயேசு தேவாலயத்துக்கு வந்தது போல இந்த அருமையான ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவனுடைய கை மறுகையை போல மாறினது போல, இதுவரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நாளா கஷ்டப்படுறேன், கடன்ல இருக்கிறேன்னு சொல்றியா, ஏற்கனவே இருந்தது போல உன் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் மறுபடியும் முன்பிருந்ததை காட்டிலும் உன் வாழ்க்கை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் முன்னாடி வந்துருங்க. பெரியமாறு கொஞ்சம் முன்னாடி வாங்க, எல்லாம் ஒரு பிரேயர் பண்ணுவாங்க. பெரியமாறு அடிமை பாடிய பாடல் புத்தகம் இங்க இருக்கிறது. நீங்க எல்லாம் வாங்கிட்டு சொன்னா காலையில இருந்து மீட்டிங்ல கூட அந்த பாட்டு புத்தகம் கொடுக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, இல்ல அங்கே கொடுத்துருப்பேன், அங்க கொடுத்தது இங்க இல்லாம போயிடும் எடுத்துட்டு வந்துருக்கிறேன். ஒரு பாட்டு புத்தகம் 50 ரூபாய் தான். 90 பாடல் இருக்கிறது. சாம் ஹரிதாசன் போடுங்க, எந்த நூலை பேசுவீங்கன்னு போடுங்க, பாட்டு வரும், கேளுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சரணத்தை உங்களுக்காக. அப்படியா? ஓ, அதுதான் ஐயா சொன்னாரா? சரி வாங்க, டான்ஸ் ஆட பிள்ளைலாம் அப்படி வா. குழந்தைங்க டான்ஸ் ஆடிங்க இல்லையா? வாங்கல அப்படியே வாங்க, பந்தலுக்குள்ள வாங்கப்பா. ரைட், ஓகே. முன்னாடி வாங்க. குழுல கையெல்லாம் கட்டிட கூடாது, ஒரு மந்திரம் பலிக்காது. நல்ல கையை கட்டி முக்காலெல்லாம் தூக்கி போட்டு நல்லா என்ன பண்ணுங்க, ஆடுங்க. அல்லேலூயா. கையை தட்டி குழந்தைகளை ஆட போறாங்க. எங்க இவ்வளவு நேரம் ஆடுது சிஸ்டர்? அப்படி தூங்கிட்டாங்களா? 1 2 3 4.
இயேசு உங்களை தேடி வந்தார், நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திருப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு போய் சந்தோஷமா படுங்க. நாளை எப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் விடியும். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இயேசு, ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டும் அருமையான ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். குடியினருக்கும் நான் மனதால் நன்றி சொல்றேன். ஆடியோ ஆபரேட்டருக்கு நன்றி சொல்றேன். அருமையான தம்பி கேமராமேன் நன்றி. பாஸ்டர் சார்லஸ், அருமையான பாஸ்டர் நிர்மல் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் நன்றி. என்னை அழகாய் பராமரித்து ஓய்வெடுக்க உதவி செய்த குடும்பத்தாருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷய அறிவுக்கு பிறகு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாளை காலை 10 மணிக்கு நம்முடைய ஆசீர்வாத லட்சம் ஜெபிக்கின்ற ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். விசுவாச மக்கள் மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் எப்படி அந்த சுயம்பின கையினுடைய கூட கர்த்தர் சுகமாக்கினாரோ அப்படிப்பட்ட சுகம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, நாளைக்கு 10 மணிக்கு ஆளுக்கு ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து சர்ச்சைக்கு வாங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். நாளை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை, 9 மணிக்கு சித்தனக்கால் ஆராதனை. தயவுசெய்து வந்திருக்க சித்தனால் பிள்ளைங்க வந்திருக்காங்க. 9 மணிக்கு ஆராதனை. இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மூப்பரவர்களுக்கு தேவை கொஞ்சம் இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எல்லார் கண்களை மூடி. யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்கள், யாருக்கெல்லாம் எனக்கு வியாதி இருக்கிறது, எனக்கு பிபி சுகர் இருக்கிறது, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தலைவலி இருக்கிறது, தயவு செய்து ஒரு ஸ்டெப் கேமராமேனுக்கு முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறோம். யாருக்கெல்லாம் என்ன பலவீனம், என்ன வியாதி, என்ன பிரச்சனை, தயவு செய்து வந்துருங்க. இது நல்ல நேரம். நீ சந்தோஷமா எங்களுடைய வீட்டுக்கு போகணும். வாங்க, இங்க வாங்க, இப்படி வந்துருங்க. யாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். தயவுசெய்து இந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறவர். அவர் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். என்றைக்கும் அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவராக இல்லை, உயிரோடு எழுந்தார். இப்பொழுது உன்னையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையும், உன் பலவீனத்தையும், உன் வியாதியையும், உன் கண்ணீரையும், உன் சஞ்சலத்தையும், உன் சிறுமத்தையும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கு. அந்த தெய்வம் இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களின் படி உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி அந்த ஸ்தூபின கையுடனே, மகனே உன் கையை நீட்டு என்று சொன்னபோது அந்த ஸ்தூபின கையை அவன் நீட்டினான். சுகமாயிருந்த கையை போல அது மாறினது. கருமையான என் அன்பு சொந்தங்களே, இந்த தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம் உனக்காக எனக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நீ நான் நன்றாயிருக்க, சுகமாயிருக்க, சமாதானமாயிருக்க அவர் உன்னை பார்த்து இங்கு வந்து உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வந்தார். அவர்கிட்ட சொல்லலாமா? அவர் சொன்னதை செய்யலாமா? உன்னை ஒப்புக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி, பலவீனம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, கண்ணீருள்ள வாழ்க்கை, உனக்கு யாருக்குமே நான் சொல்ல முடியல, அப்படிப்பட்ட ரகசியமான வியாதி என்னிடத்தில் இருக்கிறது, அது மாறுமா? நிச்சயமாய் மாறுமா? எனக்கு அன்பானவர்களே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பலவீனத்திலும் வியாதியிலும் ஒண்ணுக்கு உதவாதவர் தான் எங்கள் ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார். ஐயா, அவருடைய சத்தியத்தை கேட்டீங்க. அந்த சத்தியம் நம்முடைய ஆண்டவருடைய சத்தியங்களுக்குள்ள வந்தது. இன்னைக்கு சாட்சிகளாய், அடையாளங்களாய், அற்புதங்களாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த தெய்வம் உங்களுக்கு வேணும்னா அவரை நம்புங்க. எல்லாருக்கும் நாங்கள் செபிக்க போறோம். தொடர்ந்து நீங்க ஆலயத்துக்கு வந்துருங்க. வியாதி இல்லாம சந்தோஷமா, சமாதானமா, சுகமா நீங்க வாழ்கள் என்று சொல்லி நிச்சயமா இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் நான் உறுதி அளிக்கிறேன்.
அந்த இயேசு நம்மை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார். உன் உள்ளங்களை உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வன். நீ எதை கேட்க விரும்புகிறாயோ அதை செய்வதற்காகவே இந்த நல்ல நாளிலே இந்த இடத்தில் அவர் இறங்கி வந்து இருக்கிறார். ஏன் சொன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய உள்ளங்களை உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் தான் யார் என்னை நிக்க வச்சிருக்கிறாரு. அந்த நல்ல தெய்வம் உங்களுக்கு வேறனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தில் உண்மை தெய்வம், உயிருள்ள தெய்வம், சாட்சியாய் வந்த தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல தெய்வத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இங்க இருந்து விசுவாசத்தோடு கடந்து போங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே, என் வீடு வெறுமனே கிடைக்கிறது ஆண்டவரே, நான் என்ன சம்பாதித்தால் அது என்கிட்ட இல்லை, அது போய்கொண்டு இருக்கிறது. என் சரீரத்தில் பலவீனம், உள்ளத்துல நிம்மதி இல்லை. இனியாவது நான் உண்மை நம்பி வந்துடுறப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரியே, இங்க முன்ன வந்துருங்க. யாருக்கெல்லாம் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ, கவலை இருந்தா உங்க இருதயத்து மேல கை வைங்க, இடுப்பு வலியா இடுப்பு மேல கை வைங்க, கழுத்து வலியா கழுத்து மேல கை வைங்க, சுகரா பிபியா தலை மேல கை வைங்க. இந்த இரவு இது நல்ல இரவு, இது விடுதலையின் இரவு, சுகமளிக்கிற இரவு, இது சமாதானத்தை கொடுக்கிற இரவு. நாங்க சும்மா இதெல்லாம் நடத்தலையா? என் ஆண்டவர் எங்களை பார்த்து ஒரு கேட்டு கேள்வி, ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் எங்க சொன்னாரு. அதுக்கு தான் இந்த ராத்திரில எத்தனை தேவ ஊழியர்களாய் கொண்ட சமூகத்தில் இருக்கிறோம். அந்த நல்ல தெய்வம் எல்லாரும் கண்களை மூடுங்க. சுகர் பிபி இருக்கா தலைமையில கை வைங்க, எங்கெல்லாம் வலி இருக்காங்க கை வைங்க, நம்புங்க. அந்த சூம்பின கையுடையவன் நல்ல கையை நீட்டாம, அந்த சூம்பின கை சின்ன கை விழுந்து போன கையை அவன் முயற்சி ஆலோசனை கொடுத்தான், அவன் முயற்சி செய்து அவன் கரத்தை உயர்த்தினான், மறு கையை போல மாறினது. உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட சூம்பின வாழ்க்கையா இருக்கிறதா? உன் வாழ்க்கை மாற போகிறது. நம்பி வந்துறியா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அருமையான தாய்மார்களே, என் அன்பு பிள்ளைகளே, வாலிப நண்பர்களே, இந்த இயேசு நமக்கு தாயார் சொந்தம். இந்த வருஷம் கடைசி நாட்களில் உன்னையும் என்னை பார்க்கத்தான் எந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அந்த தெய்வம் நல்ல தெய்வையா. இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பல தெய்வங்களை கும்பிட்டு பார்த்தேன், ஒன்று கூட என்ன சேர்ந்தல. என் தேவன் என்னை பிண வரையில, இந்த மகன் செத்துடுவான், இவனை கொடுத்து அவன் தாய் தகப்பட்டு கொடுத்துடுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு நான் சாக போற அந்த அறையில வந்தா, என்னை தொட்டா. இன்னைக்கு 89 வருஷமாய் நான் இங்கே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த இடத்துல இந்த கிராமத்துக்குள்ள நீ வந்திருக்கீங்க டாடி. உம்முடைய மக்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துல தான் கூப்பிட்டு இருக்கிற ஆண்டவரே. எங்கள் சொந்த முயற்சியோ பலவீனமோ கிடையாது, என்னால் முடியும் என்ற அந்த அகந்தைய பெருமையோ எங்களிடத்துல கிடையாது சாமி. இந்த பூமியில இருக்கிறவனை காட்டிலும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி உம்மை நம்பி ஆண்டவர் இந்த வேலையில உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சாமி. என்ன பலவீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை. அற்புதங்களை செய்கிற தேவன் நீராயிருக்கிறபடினால் எங்களுக்கு எல்லாரும் அற்புதங்களை செய்தவர்
இந்த மக்களுக்கு செய்வீராக ஆண்டவரே. நீங்க செய்யுங்கப்பா. நீங்க சொன்ன விடவே மாட்டீங்க ஆண்டவரே. நீ சொன்னதை செய்கிற தெய்வம் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற அதே அற்புதம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உடைய வல்லமுள்ள இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். உடைய திரு ரத்தத்தை ஒவ்வொரு தலைமையிலும் நாங்கள் வைத்து ஜெபித்து அனுப்புகிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீ செய்கிறவராய் இருக்கிறவனெல்லாம் நாங்கள் உம்மை நம்பி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே கேட்கிறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறதா டாடி. உடைய அன்பு மக்களை தொடும், அற்புதங்களை செய்யும், விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும், சுகத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன வல்லமையிலே நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இங்க வந்திருக்க அத்தனை பேர் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் சோதரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்துல எல்லா சர்ச்சுக்கு வந்துங்க. வரும்போது ஒரு மேற்கை வச்சு கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எல்லாம் ஜெபிக்கன்னு சொன்னா ஐயா ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுவாங்க.